What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு டாஸ் ஆப் எபிசோட்ல வந்து இல்ல நீ அது சொல்ல. அப்படினா அவன் இன்ட்ரோ பண்ணும்போது ஆமா. Welcome ladies and gentlemen. என்ன சொல்லுவான்? வெல்கம் Ladies and gentlemen. Welcome to Toss Up brand new episode. அப்படி என்னமோ சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து நான் கிறிஸ் இருக்கோம். ஜீவன் வந்து யுஎஸ்ல வந்து எங்களை கழட்டி விட்டுட்டு போயிட்டான். ஆமா, அவன் ஹாலிடே வந்து சொல்லாம கொள்ளாம எங்களை கழட்டி விட்டு அவனுக்கு மட்டும் டிக்கெட் வாங்கிட்டு இங்க இருக்கிற கதெல்லாம் தீர்ந்து போச்சுன்னா அங்க போய் டேட்டா பேஸ் எடுத்துட்டு வரணும்னு போயிட்டாங்க. வெளியூர்ல போய் கதை எடுத்து வரான். சோ இன்னைக்கு வந்து ஜீவன்ல சோ ஜீவனுக்கு பதிலா தான் நம்ம வந்து இன்னைக்கு விக்கி ராவ் வந்து மறுபடியும் நம்மளுக்கு காட்சி கொடுத்திருக்காரா? எப்பெல்லாம் இது ஜூஸ் குறையுதோ அப்பெல்லாம் இவன்ட்டு கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டு வந்துட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து கமெண்ட் வந்து அப்பப்போ உங்களுக்கு கேட்பாங்க. ஆமா, ஓகே. ஒன் ஆஃப் தி ஃப்ரீக்வென்ட்டா கேக்குறது விக்கி, அப்புறம் வந்து செந்தில், இன்னொன்னு வந்து யாரு, கார்த்திக். ஆமா. என்ன பண்ணணும்னா அப்படியே பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கமெண்ட்ஸ் வந்து படிப்போம். அதாவது போன வீடியோல வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ டாப் கமெண்ட் பா, அவங்க பேர் ஷார். யூ கைஸ் ஆர் சோ என்டர்டெய்னிங், ப்ளீஸ் டோன்ட் டை. இது வந்து எனக்கு எதுக்கு சொல்றாங்க, அதாவது இப்படி கதை பேசி செத்து போயிடாதீங்கடா, நாங்கள பேய் அரைஞ்சு செத்து போயிடாதீங்கடா. அதனால எனக்கு புரியல. யூ கைஸ் ஆர் சோ என்டர்டெய்னிங், எவ்வளவு மங்களகரமா ஆரம்பிச்சு. ப்ளீஸ் டோன்ட் டை, செத்துக்கிட்டு போயிடாதீங்கடா, எருமை மாட்டிக்கலான்னு. இன்னொன்னு வந்து 569 புலுட். Hey mamas, I'm a Form 5 student and before I sleep I always watch your podcast like every damn day, and really you guys are doing pretty damn content. It really helps me to go through my Form 5 cause all the stress and I have for SPM for so some jokes and laugh help me. Thanks mama. சரிப்பா, ஹெல்ப் பண்ணுதானே இது படிக்கிறதுக்கு. எனக்கு நம்ம கதையெல்லாம் பிச்சு கேட்டு அவனே பிச்சு எழுத ஆரம்பிச்சுட்டான்னு நினைக்கிறேன். நீ எப்படி எஸ்ஏ எழுத போற இந்த மாதிரி? ஓகே. இன்னொன்னு இது வந்து ஏஞ்சல் ஆஃப் நீமோ ஃபைல். ஐ எம் so happy to see Krish and Poonan in ஊர் சுற்றும் பாய்ஸ் and உயிர் போர் in விண்மின். Thank you. ஜீவன் இன்னைக்கு வந்து வேற விஷயத்தை ப்ரோமோட் பண்ணுவாங்க. பாட்டுக்கு அடிச்சு விடுவோம், பாத்துருங்க, மறந்துடாதீங்க. இல்ல ஆனா இது வரும்போது என்ன உயிர் போர் வந்து ஆமா. சோ அப்படி நீங்க திருப்பி ரிப்பீட்ல பார்க்க போறீங்கன்னா நீங்க சொல்ல போய் பார்க்கலாம். Hope you guys are doing well and advance congrats for your upcoming series or else. Thank you. Seeing Krish growth from beginning until now is just a great improvement. Keep rocking கவர்ச்சி நாயகன். ஏய் ராக்கிங்கா, அப்படி என்னத்த பார்த்தீங்க? என்னத்த காமிச்ச? ஓகே, சோ கடைசியா ஒன்னு படிச்சிருவோம். மேரியால் ஜஸ்மின், die hard fan of Toss Up Mamas. Toss Up Mama ஏன் தெரியுமா? ஜீவன் வந்து நாங்க வந்து Toss Up மாமான்னு சொல்லி அவங்க இன்ட்ரோ듀ce பண்ணாங்க. இல்ல அங்கிள்னு சொன்னாங்க. வந்து அவங்க யாரோ மாமான்னு மாத்திட்டாங்க. ஆமா. Keep going guys, you all make my day better with your good work and crazy humor. Seriously, you guys have a mood booster. Booth booster னு வைக்கிறேன். Booth booster. அது சூத் பூஸ்டர். பூத் பூஸ்டர் சொல்லலாம். நீங்க என்னப்பா சொல்றீங்க? இது எப்படி கேக்கு பூனா போலிருக்கு. இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. Me cackling hysterically. My mom just so done with me all the time when I watch you guys. Love your work, keep making us laughing and entertaining. அட பைத்திய நாயே, ஏதோ ஒன்று 3 பேரை பார்த்து பைத்திய நாய் ராத்திரிலாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே போட்டிருப்பாங்க. அதான் ஆக்சுவலி நிறைய வயசானவங்களை நம்மள வெறுக்கிறதுக்கு காரணம் இந்த பிள்ளைங்க தான். இவங்க போட்டு வீட்டுல தேஞ்சி போன ரெக்கார்ட் மாதிரி அந்த அவங்க அப்பா அம்மா நம்மள வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இல்ல அவங்க கேக்குற கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா? யார் அவன் சிரிக்கிறான் அப்படி இல்ல, யார் அவன் அப்படி முக்காசி டிஎம்ஓ அப்படித்தான் வரும். நாங்க கேக்க சிரிச்சுக்கிட்டு இருப்போம். எங்க அம்மா வந்து என்ன இப்படி சிரிச்சிட்டு இருக்க அந்த மாதிரி. நான் ரீசெண்டா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ரீயூனியன்
ஒன்று போயிருந்தேன். ஸோ அப்போ அவன் சொன்னான், நான் வந்து உன்னோட அடிச்ச பையன் அந்த பழக்கலாட்டல்ல. ஸோ அப்போ அவன் சொன்னா அவங்க அம்மா கூட வந்து நம்மளோட அந்த ஹிண்ட்ராவோட எபிசோட் வந்து ஒன்று பார்த்துருக்காங்க. ஸோ ஹிண்ட்ரா பார்க்கும் இவன் கக்க சிரிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மா வந்து கேட்டாங்க, நீ என்னடா அந்த மாதிரி வெளியே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கேன்னு. அவங்க அம்மா பார்த்துட்டு அவங்க அம்மா சேர்ந்து ஆனா என்னன்னா அது சில பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஜோக் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் என்ன சும்மா சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு என்ன விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு கொட்டாய் விட்டா நம்மளுக்கு அது என்ன சொல்லுவாங்க, பரவும். அந்த மாதிரி சில பேர் சிரிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பு வரும் தானாவே. எதுக்கு இவன் சிரிச்சிட்டே இருக்காங்க. எனிவேஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து விக்கி நம்ம கூட வந்திருக்காங்க. சோ விக்கி பத்தி கொஞ்சம் கேட்போம். அப்புறம் பாஷ் என்ன பண்றீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல அதான் நான் வந்து ரொம்ப அட்டெம்ப்ட் பண்ணிட்டு இருந்தேன். எதுல பேய் பிடிக்கிறது இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது வாழ்க்கையில பாக்குற பல மனிதர்களே பேய் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அதையும் தாண்டி அப்படி நம்ம பேயை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேய் வேட்டை வந்து ஆக்சுவலி நம்மளே தனியா ஒண்ணு செய்யலாமா ஷோ மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஆனா நீங்க தான் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் நீங்களே அந்த மாதிரி போக போறீங்கன்னு சொன்னீங்கல்ல. சோ அது வெற்றிகரமா திரும்புங்க, அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். டோன்ட் டை. இல்ல போவோம் இல்ல போறான் யாரு? இவன் மட்டும் தான் போறானா? பார்த்துட்டு அப்படியே உனக்கு மட்டும் தான் மார்ஷல் ஆர்ட் தெரியுமா? நீ இப்படி தடுத்து காப்பாத்திக்க. அது என்னன்னா பேய்க்கு பிசிக்கல் பாடியில தான் எங்க அடிக்கிறதுன்னு தெரியல. இது இல்ல பேய்க்கு இது பிசிக்கல் பாடி இல்லடா, எங்க அடிப்பேன் என்ன அடிக்கிறது? இப்ப ரெண்டு பிரச்சனை, பிசிக்கல் பாடி இல்லன்னு ஒரு பிரச்சனை, அடிக்கிறதும் ஒரு பிரச்சனை. ஆக்சுவலி பாருங்க தெரியுமா, எனக்கு ரெண்டு எபிசோட் முன்ன வந்து லிட்டரலி இவன் பேய காஜியா பார்த்தான். இல்ல நான் பார்க்கல அந்த சிச்சுவேஷன். இல்ல சொல்றேன், நான் வந்து ஒரு கதை சொன்னேன். கதை சொல்லும் போது அந்த பினாங்கால் வந்து அவன் காடி ஓட்டும் போது அந்த பினாங்கால் வந்து அந்த பினாங்கால் வந்து அப்படி சுத்திக்கிட்டு இருக்கான். சோ அவன் வந்து பயந்துட்டான் அப்படின்னு சொன்னான். இவன் எடுத்து என்ன சொன்னா, இது தாண்டா சான்ஸ், பிடிச்சு நான் சீட்டு கீழே வச்சிருவேன். பிடிச்சு சீட்டு கீழே வச்சு ஒண்ணுதானே பண்ண முடியும். அது காஜில சுத்திக்கிட்டு இருக்கு. இல்ல திருத்தம், ஒரு வேட்டரை சொல்லல, அது காஜில சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த பக்கத்து பார்த்தா நானும் காஜில சுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி நம்ம அதை போடாட்டி அது நம்மள போட்டுரும். எந்த போடுறத சொல்ற? தீர்த்து கட்டுறது. அதாவது சேவையை வழங்கலன்னா செஞ்சு விட்டுரும் அந்த மாதிரி. உங்கள் சேவை எங்களுக்கு தேவையா? நீ எந்த சேவை தொழுவோன்னு தெரியுது. மோகினி நம்மள சொல்லாம கொள்ளாம தான் தொடுது. அதுக்கு மட்டும் யார் அந்த ரூல்ஸ் கொடுத்தா தொடுது? இல்ல மோகினியோட ரூல்ஸ் வந்து என்னது வெர்ஜின் பையனுக்கு மட்டும் தான் தொடுது. நான் வெர்ஜினா இருக்கும்போது தொட்டுச்சு. நீ வெர்ஜினா இருக்கும்போது தொட்டனாலதான் வெர்ஜின் போச்சா என்னமோ அதனாலதான் எனக்கு போடுச்சு அப்படின்னு பேசுற மாதிரி இருக்குது. இல்ல இவன் இல்ல வந்து தொடு, அது இப்ப வர மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? அதுக்கே தெரியும் இவன்ட்ட போனோம்னா நம்மள கதையாக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, அதனால தான் இந்த மனசை அனுப்புறோம் பேய் வீட்டுக்கு. ஏன்னா போது பேய் இப்ப கிரீஷ் மட்டும் பேய் வீட்டுக்கு போனானா கிரீஷ் எப்படி தான் ஏறுவான், பாலையா மேல ஏறுவான். யார் தெரியுமா? பேய் இல்லாம அவன் வரான் பாருடா, அவன் விசித்திரமான ஆள்றா. மலேசியாவே அவரோட கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. அந்த மாதிரி பில்டப் பண்ணி ஒரு பேய் வீட்டுக்கு அனுப்பலாம் இருக்கு. பாப்போம் 30k சப்ஸ்கிரைபர் வந்தா மேபி அதை கன்சிடர் பண்ணலாம்னு இருக்கோம். அன்னைக்குமா அடுத்து அந்த இஃபெக்ட்லாம் வேணும் எனக்கு. என்ன வேணும்? அந்த பாலியாக்கு கொடுத்த இஃபெக்ட் வர அதெல்லாம் மார்க்கெட்டிங் ப்ரமோஷன்லாம் பண்ணி இல்ல. நான் உங்களுக்கு அந்த ஸ்மோக் மிச்சு அடிக்கிற அப்படி அதே மாதிரி டயலாக் நானும் சொல்லுவேன். உடம்பு கூலா இருக்கதா சுடு தண்ணி குடிச்சு ஓகே. சோ என்னன்னா வரும்போதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையா இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு லைக் என்னோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லயே வந்து ரொம்ப இந்த பேய் கூட ஒர்க் பண்ணது ஒட்டி உறவாடி குபின் அண்ணன் வேற பேய் கூட ஒர்க் பண்ண
அந்த அவர் வேற மாதிரி பேய். So, அவர்கள் கூப்பிட முடியாது. ஆனா ரியல் பேயில வந்து ஒர்க் பண்ணதுன்னா வந்து விக்கி தான். சோ நிறைய கதை விக்கி கிட்ட இருக்கு. சோ இன்னைக்கு என்ன கதை நம்மளுக்கு எடுத்து வந்திருக்கீங்க? ஸோ வழக்கமா நாங்க கதை அடிப்போம்ல. ஸோ எப்ப பேசினாலும் அந்த பேய் கதை டாபிக் வந்துடும். ஸோ பேய் கதைக்கு பூந்துருவோம்ல. ஆமா. ஸோ அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பீப்புள்னாலே லேட் நைட்ல வேலை செய்யணும். ஆமா. லேட்டா தான் வீட்டுக்கு போக முடியும். அதுவும் வந்து ஒரு லைட் கேஃபர்னாலே கடைசியா தான் போறாங்க. ஆமா எல்லாமே கிளம்பி ஓடிடுவானுங்க. அது நேத்து 2 நாள் முன்ன கூட செமெட்ரியில ஷூட்டு. ஸோ ஒரு சுடுகாட்டில் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ எல்லாரும் கிளம்பிடுவாங்க. கடைசியில் நம்ம வந்து தனியா எல்லாத்தையும் கழட்டி எடுத்து வைக்கிறத காட்டியும் போய் அதாவது ரோட்டுக்கு வர்ற வரைக்கும் உசுறு வந்து எங்க இருக்குன்னே தெரியாது. அதாவது நம்ம ஒரு கட்டம் ரியலைஸ் பண்ணுவோம். காடி ஓட்டும் போது நம்ம வந்து லைஃப்ல ஒரு கதை நடந்துச்சு. அதனால நான் கை கேஷஸ் இப்படியே வச்சுக்கலாம், இப்படி எல்லாம் வர வேணான்னு இருக்கேன். ஸோ இப்போ காடி ஓட்டும் போது திடீர்னு ஒரு கட்டம் லயன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அப்பதான் ரியலைஸ் பண்ணுவோம்ல, காடி ஓட்டிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உயிர் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ரியலைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பேய் வேட்டு தான் ஹெட் ஆஃப் த டே பேய் வேட்டு தான். ஒன்றும் அவ்வளோ கதை இருக்கு சொல்லாம இருக்குது. ஸோ ஒரு மேட்டர் என்னன்னா, இந்த மிளாக்கா கதைக்கு போயிடுவோமா? ஓகே. ஒரு எபிசோட்ல மிளாக்கால ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்க வந்து லிட்டரலி அந்த சோப்பு கலர் பில்டிங் இருக்குமா மிளாக்கால, ஏஃபாமோசா பில்டிங். அதே ஃபேமஸ் ஆகாது, அது நடுவுல இருக்கும் அந்த சோப்பு கலரா. ஸோ அங்க அதை தாண்டி பின்னாடி இங்க வந்து பார்க்கிங் கிடைக்கலன்னா எல்லாரும் அந்த லோரவங்களை பூந்து பின்னாடி போவாங்க. அந்த பின்னாடி போற இடத்துல தான் பார்க் பண்ணிட்டு வருவாங்களா. அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு டிஎம் பில்டிங் இருக்கும், டிஎம் பழைய பில்டிங். ஸோ அதுக்கு இந்த சைட் ஒரு ஷாப் ப்ளாட் மாதிரி இருக்கு, அபெண்டனா இருக்குல்ல. பட் ஸ்டில் சில கடைலாம் இன்னும் திறந்துருச்சு. ஆனா இந்த தொங்கல் பூந்த உடனே கடை 2 மாடி கடை. அந்த மேல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பால் அடிஞ்சு கிடக்குது. 2 மாடி வந்து செம்ம டாலா இருக்கு. நீங்க உள்ளுக்கு போனீங்கன்னா அந்த 2வது மாடி ஃப்ளோர் இருக்கும், அதெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஓ சோ இது பேசிக்கலி ஒரு பழைய பில்டிங்லாம். உள்ளுக்கு பூந்தோடனே இங்க இருந்து பார்த்தோன்னா ஒரு 60 மீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும்ல. ரொம்ப தூரம்லாம் இல்ல, கொஞ்சம் தான் இருக்கும். 50 கூட தான் சொல்றேன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 5 மீட்டர் இல்ல கொஞ்சம் நீட் தான். சோ அங்க தொங்கல்ல பார்த்தோம்னா ஒரு ஆலமரம் இருக்கு உள்ளுக்கு, பில்டிங் உள்ளுக்கு. ஆலமரம் இருந்தாலே கதை தான். வளர்ந்து அது வந்து அந்த பில்டிங்கை தாண்டி போய்கிட்டு இருக்கு அந்த மரம். ஓகே. சோ பின்னாடி தொங்கல்ல அப்ப நாங்க பூரும்போது போமோ இருப்பாங்கல்ல, வந்து ஒரு போமோ இருப்பாரு. அவர் தான் எங்களோட காவலர். அவர் இருந்தாலே எங்க வேணாலும் பூந்துட்டு வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா போயிடும். ஒரு ஜாப் அப்ளிகேஷன் வேணும் போமோகா. இல்ல அதான் போமோக்கு அசிஸ்டன்டா போடா. இல்ல நானே போமோ போறேன். நீ பேய் ஓட்ட மாட்டடா. பேய் ஓடும். இல்ல பேய் ஓடிடும். வாய்ப்பு இருக்கு. நீங்க ஓடிடும். போமோன்னு பட்ட எடுத்தெல்லாம் போவேனா, நீங்க போறேன்னு சொன்னாலே போதும் பேய் ஓடிடும். நடந்துச்சுடா அப்புறம் சொல்றது கதை. ஓகே வெரி குட். ஓகே. சோ அந்த உள்ளுக்கு பூந்தோன்னா பகல்லே பூருவோம்ல, பூந்து எங்க இந்த இடத்துல வைப்ரேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கு, எங்க நைட்டு நம்ம ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எங்கெல்லாம் செட் பண்ண போறோம், எது எதெல்லாம் ஹாட்ஸ்பாட்டா இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவோம். அப்ப பகல்லே பூந்ததுக்கு அப்புறம் ஓகே தான் இருந்துச்சு. ஏன்னா இங்க இருந்து தாண்டினா ஹைவே இருக்கு, ஐ மீன் மெயின் ரோட்டு, காடி போகுது வருது. ஸோ எல்லாம் ஓகே, எந்த ஒரு பயம் இல்லை. நாங்களும் இங்க என்னத்தை கிடைக்க போகுது, நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காம தான் கிளம்ப போறோம்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டு சரி நைட் ஆகட்டும், பகல்லாம் ஷூட் பண்ணிட்டு வெளியாயிட்டோம். நைட் வெளியே போயிட்டு எல்லாம் டின்னர் வேலையா சாப்பிட்டு பூந்துடலாம் அப்படின்னு. ஸோ ஒரு 8 something தான் அப்ப. ஓகே இருட்டிருச்சுல, நல்லா இருட்டிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் பூர்ண கேமரா செட் பண்றது இதெல்லாம் வேலை நடக்கும். ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க வெளியே ரோட்ல, மெயின் ரோட்ல. ஸோ நான் இது தொங்கல்னா அங்க அவங்களுக்கு தெரியும்ல வெளியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த இன்ஃப்ராரெட் கேமரா எல்லாம் போய் நான் தான் செட் பண்ணுவேன். எந்தெந்த இடத்துல, ஏன்னா முடிவு பண்ணிடுவோம் ஓகே இங்கே வைக்க போறோம் அப்படின்னு. ஸோ என்ன பண்ணேன், கேமரா எடுத்துட்டு போயிட்டு செட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க இருந்து அந்த என்ட்ரன்ஸ் இங்க இருக்குன்னா இந்த பின்னாடி தான் ஷூட் பண்ண போறோம். ஓகே, இங்க இருந்து ஒரு 10 ஸ்டெப் 15 ஸ்டெப் எடுத்து வச்சா அந்த இடம். சோ அந்த இருந்து ஆலமரம் இருக்கு, அதுதான் வந்து அந்த முக்கியமான ஸ்பாட்லாம். கீழே இருந்து பில்டிங் உள்ள நடக்குது, உள்ளுக்கு பில்டிங் உள்ள. பெருசா பில்டிங் பெருசு ஓகே பெருசு மேமா அகலமா இருந்துச்சுல, ஆலமரமே வளருது. ஆமா. ஸோ எல்லாம் சாப்பிட சொல்லிட்டு நான் வந்துட்டு என்ட்ரன்ஸை பார்த்து இந்த கேமரா இப்படி பிடிச்சி இப்படி செட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த இன்ஃப்ராரெட் கேமராவை. எல்லாம் ட்ரைபாட்ல புட்டி இப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் தெரியுது வெளியே ஸ்ட்ரீட் லேம்ப் லைட்டு தான் தெரியுது. எல்லாம் என்கிட்ட ஒரு டார்ச் லைட் இருந்துச்சு. போமோ நடந்து. எதுக்கு அந்த இன்ஃப்ராரெட் கேமரா யூஸ் பண்ணீங்க? ஏன்னா மூவ்மெண்ட் கேப்சர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு அது வந்து லாங் டியூரேஷனுக்கு வந்து ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நாங்கள் இங்கே ஷூட் பண்ற கேப்ல இங்க ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அது அங்கங்க செட் பண்ணிடுவோம். ஸோ மேமாங் உங்களுக்கு வந்து இந்த ஹண்டட் இது ஐ மீன் the ghost வந்து appear பண்ணுமா அந்த மாதிரி? இல்ல கோஸ்ட் appear பண்ணது இல்ல, மூவ்மெண்ட் இருக்கும், லைட் வந்திருக்கு. அந்த இது ஷோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட் இருக்கும், ரேஸ் அந்த ஆப்ஸ் மாதிரி. அந்த அது ஒரு
ஒரு என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பீட் ஆஃப் லைட்டிங் மாதிரி fast வரும். ஆனா என்னன்னா ஃப்ளைட்டிங்கா? இல்ல அது எப்படின்னா how to say ஒரு 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 ட்ரெயில் ஆஃப் லைன் மாதிரி ஒன்று தெரியும். ஓகே. நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்களா. பட் என்ன எனக்கு அந்த இப்போ நம்ம ஷூட் போகும்போது கூட அதுதான் ரெஃபரன்ஸ் காமிச்சாங்க. அந்த ஆப்னு சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன நினைச்சேன்னா அதெல்லாம் பொய், இவங்களே நம்ம எடிட்டிங்ல போய் கிண்டி விட்டுறாங்க அப்படின்னு கடைசியில் பார்த்தா மேமாங்க அதெல்லாம் கிடைச்சிச்சுல. அந்த லைட்டு இந்த திடீர்னு அந்த வாழை மரத்துக்கிட்ட எல்லாம் மூவ் பண்றது, ஆளு நிக்கிற மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு எனக்கே தெரியல. அது வந்து என்னன்னு தெரியல. பட் கிடைச்சிச்சு அந்த மாதிரி ஃபுட்டேஜஸ். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் மாதிரி தானே அது இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அப்போ நான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூமு நடந்து வந்தான் கொஞ்ச நேரத்தில். வந்துட்டு பக்கத்து ஃபோன் டார்ச் லைட்டு வச்சுக்கிட்டு நடந்து வந்துட்டு நான் அப்படியே இருக்கேன். சிரிச்சுக்கிட்டே வந்தான். நீங்களாம் ஷூட் பண்ணி என்ன கர்மத்தம் அப்பா நம்மளுக்கு பேமெண்ட் போடுது. நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே தெரியல. இல்ல உண்மையா சொல்றேன். அவனுக்கு வந்து வரிவானுங்க. அந்த அந்த படத்தை பார்த்தே வந்து லைக் பயமா இருக்கும். மேமாங்க ரியலா வரிவாங்க. அவன் பொண்டாட்டி போட்டோ போடுறான். பயங்கரமான போட்டோ இது. இதுதாங்க மோஸ்ட் த்ரில்லிங். கண்ணை கொஞ்சம் தாக்கு எப்படி கட்ட சார் பாட்டு பாடப்பா. ஆனா மெத்தல் அப்படிதான். பட் என்னன்னா அந்த மாதிரி யாரும் கியூ கொடுக்க மாட்டாங்க. லிட்டரலி மொத நாள் ஷூட்டிங் அப்ப அவன் வரிஞ்சு கொடுத்தது வந்து ஒரு பொந்தியானா. நானும் வந்து என்ன இவ்வளவு அழகா வரிறாங்க. இல்ல இதுக்கு எதுக்கு வெறியணும்? கூகுளை தட்டி காமிச்சு இப்படிதான் இருக்கும் அந்த பேய் அப்படின்னு காமிச்சா முடிஞ்சு போச்சு. அதான் லிட்டரலி அழகா இருக்கு தெரியுமா. கொஞ்சம் நான் அழகா வரைஞ்சிருக்கேன். அழகா வருது. ஐ மீன் அவ்வளவு தத்துருவமா லிட்டரலி அவன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். அத காமிக்கிறதுக்கு இதுதாங்க எங்க பிளாட்ஃபார்ம். வேற எங்கெங்கயோ வரங்க எவனை மதிக்கல. இந்த ஷோல நாச்சும் நான் ஒரு ஆர்டிஸ்ட்ங்க. இது நல்ல ப்ரோமோவா இருக்கு. இது நல்லா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி டீலுக்கு வந்துட்டாங்க போல. அந்த கேமரா செட் பண்ணிக்கல என்னது இல்ல இருங்க. இந்த ஏன் சொல்றேன் இது முதல்ல சொல்லி முடிச்சிட்டேன். அந்த அக்கா அந்த வீட்டுல நாங்க ஷூட் பண்ணல. அந்த அக்கா நாங்க அந்த அது வந்து முத நாள் ஷூட்டிங் வந்து ஒரு பெரிய ஆலமரம் உள்ளுக்கு ஒரு கேப் இருக்கு. அந்த உள்ளுக்கு போய் தான் ஷூட் பண்ணோம். லிட்டரலி 4-5 பேர் உள்ளுக்கு போய் உட்கார்ந்து ஷூட் பண்ணோம். உள்ளுக்கு ஜோக்கருங்க சுங்கை பிசில தான் இருந்துச்சு அந்த மரம். நீ என்ன போவேன்னு தெரியும். நீ பாக்கிங் லாட் காச்சாலே என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. என்ன பண்ணாலும் அவனுக்கு தெரியாது. எவ்வளவு பண்ணாலும் தெரியாது. எந்த பேய் வேணா வரட்டும் அப்படின்னு. பேய் வருதா பூர்தான் உனக்குதான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் யோசிக்கிறேன் 30,000 சப்ஸ்கிரைபருக்கு பேய் வீட்டுக்கு போனோமா. நாளைக்கு நம்ம கான்ட்ரோவர்சில மாட்டோம் வந்துருமா. நாளைக்கு நியூஸ் வருதான் இல்ல என்ன ஒருத்த பண்ணிட்டாங்க. இல்ல லிட்டரலி நியூஸ்ல வரும். அதாவது ஒரு மனுஷன் வந்து பேயை வந்து கற்பழிச்சு சொல்லிட்டு பேய் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்க. அந்த மாதிரி நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. நல்லா சிரிக்கிறான் பாருங்க. சோ அந்த அக்கா வந்து போட்டோ எடுத்து காமிச்சாங்க. அது ஷூட் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து சொந்தக்காரங்க அனுப்பிச்சிருக்காங்களா. போட்டோ பிடிச்சிட்டு நாங்க கிளம்புறோம்ல. ஷூட் முடிஞ்சு கிளம்புறோம். என்கிட்ட வந்து அந்த போனை காமிச்சாங்க. இங்க பாருங்க தம்பி என்ன தெரியுது உங்களுக்கு அப்படின்னு. என்ன தெரிகிறது என்ன தெரிகிறது எதுக்குடா பகீர் விசாரிச்சீங்க. இல்ல என்ன தெரியுது அக்கா உங்க போட்டோ தான் காது. ஐயோ சீலா காமிச்சிட்டே. இப்போ என்ன தெரியுது? ஐயா அக்கா என்ன காட்டுறீங்க? ஐயோ வேற போன் எடுத்துட்டு வாடா. ஓகே சோ அந்த மாதிரி ஒரு போட்டோலாம். அந்த மாதிரி ஒரு போட்டோவா? அந்த மாதிரி இல்ல. அதாவது நாங்க அங்க இருக்கிற போட்டோ. ஓகே கரெக்டா நான் வந்து ஒரு LED லைட்டை பிடிச்சிக்கிட்டு இந்த இப்படி உள்ளுக்கு போடுறேன் அந்த மரத்துக்குள்ள. ஓகேயா அந்த போட்டோ பக்கத்துல அந்த மரத்துக்கிட்ட இவன் வரிஞ்சானே அந்த மூஞ்சி அங்க இருந்துச்சு. எங்க அந்த மரத்துக்குள்ள? அந்த மரத்துக்கிட்ட உங்க எட்டி பாத்துட்டு இருக்க மாதிரி என்ன போட்டோ பார்த்து கேமரா ஒரு ஆள் நின்னுகிட்டு இருக்கிற மாதிரி. இதுல கேமரால காமிக்கிறாங்க. அது போட்டோ எடுத்தாங்களா? போன்ல மேமாங்க அந்த போட்டோ நாங்க எடுத்துக்கிட்டோம். கொடுங்க இது ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ எடுத்து நான் என்னோட ஃப்ரெண்டு எடிட்டருக்கு வந்து அனுப்புறேன். நைட்டு எனக்கு மட்டும் தான் தெரியுதா இல்ல வேற நான் தானே அந்த ஷூட்ல இருக்கேன் தெரியுது போலன்னு நான் நேரம் அன்னைக்கு அனுப்புனேன். கூட்டலுக்கு அனுப்பிட்டு என்ன தெரியுது இதுல அப்படின்னு கரெக்டா கூட்டல சர்க்கிள் பண்ணி அனுப்புறான். என்னடா பொம்பளை முடிஞ்சு இருக்கு அப்படின்னு. சோ அதுதான் வரைஞ்சு காமிச்சான். அப்பதான் நம்ப ஆரம்பிச்சேன். மறுபடியும் 2வது இன்சிடென்ட் நடந்துச்சுல. சரி நம்ம கேமராமேன் ஓகே அதாவது இது உண்மை. இதெல்லாம் பொய் இல்ல. ஓகே சோ அங்க வந்து கேமரா செட் பண்ணி இருந்தா அவன் சிரிச்சுக்கிட்டே வந்தான். வந்துட்டு கி ஜாங்க இல்ல மசு சொர சொர
dah lambat ni. Kalau nak pergi, you panggil saya datang. Saya யாரு ikut. போமோ சொல்றாங்க? Bomo சொல்றான். போமா சொல்ற நீ காரணம் என்ன? தனியா போவாத. நானும் வரேன். எனக்கு தெரியும் நீ ஏன் வரேன்னு. அடிங்க போடா. இல்ல, நான் வேற இப்படி இருந்தேனா? அவனா நீ? Hantu tu dekat lubang situ. Lubang mana bang? Lubang situ. I dah kata dah lubang situ. You tengok. Ada Tamilல சொல்லலாம். அந்த ஓட்டையில தான் இருக்கு. கொஞ்சம் இறங்கு நான் காட்டுறேன். பறவைலாம் நிக்குதான், காத்துலாம் நிக்குதான். அந்த லெவலுக்கு நடக்கும். அப்புறம் இக்கி தொண்டு போட்டு என்ன ஷூட்டுக்கு என்ன கொண்டு வந்து ஷூட் செய்யணும் ஷூட்ல என்ன செஞ்சுட்டாங்க போங்க அப்படின்னு. உன்னை யாருக்கு லேச்சா? ஒன்னாரு இப்போ ரெண்டாச்சு. ஓகே சொல்லுங்க. அந்த மாதிரிதான் இல்ல, அவன் வந்துட்டான் அந்த மாதிரி. வந்துட்டான். வந்துட்டு லைட் திறந்துட்டு வந்தான், போன் லைட். ஓகே. அப்படியே சூலோ பண்ணிட்டு இருந்தாருல. டக்குன்னு அவங்க வந்து என் பக்கத்துல இது இப்படி நிக்கிறாரு, இந்த போன் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி நிக்கிறாருல. நின்னொன்னு பின்னாடி அந்த ஆலமரம் இருந்துச்சா, அங்க இருந்து ஆலமரோட இலை எல்லாம் கொட்டி கிடக்குது, காஞ்சி போயிடலாம். சத்தம் கேக்குது அப்படின்னு நடந்து வருது சத்தம். நான் லிட்டில் இந்த பொசிஷன்ல இருக்கேன். நான் இப்படி திரும்பி பாக்குறேன், ஒன்னும் தெரியல. போமோ பாக்குறேன், போமோ இப்படி சிரிக்கிறானா? பை தி வே போமோனா மந்திரவாதி. மந்திரவாதி. சோ அவர் வந்து சிரிக்கிறாரு, தாத்தா ஜெகனிசா அப்படின்னா நான் முதல் தடவை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு கிளியரா. ரெண்டாவது தடவை சிக்கிச்சாப்பா மறுபடியும் சொல்லிட்டு இப்படி திரும்பி பாக்குறேன், இந்த சைடு எனக்கு ப்ளூ. ஓகே, ப்ளூ தெரியல. அந்த அதாவது டார்க்கா இருக்கு, டார்க்ல இருக்கு, ஆனா ப்ளூ. சோ எதுவும் பார்க்க முடியல. இப்ப நீங்க கிளியரா தெரியுங்களா? இப்ப கண்ணாடி போட்டவங்க கண்ணாடி போடாம பார்த்தா அப்படி இருக்கும். அந்த ப்ளூ இந்த சைடு எனக்கு. இப்போ இங்க நிக்கிறான், இங்க கிளியரா இருக்கு. இவனை பார்த்தா இங்கிட்ட பார்த்தா ப்ளூ. டக்குன்னு பிளர் ஆயிருச்சு. வேர்க்குது எனக்கு, வேர்த்து ஊத்துது, சூடு அண்ணல் அடிக்குது. லிட்டரலி இப்ப போகி பண்ணுவோம்ல, போகி பண்ணும்போது நம்ம தூரமா போவோம்ல அந்த சூடுக்கு, அந்த சூடுங்க. வேர்த்து ஊத்துது, சில்லுன்னு காத்து அடிச்சுக்கிட்டு இருந்த இடம் வேர்த்து ஊத்துது. நான் மறுபடியும் பாக்குறேன், எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நடந்து வருது. நான் போமோ பாக்குறேன், போமோ தப்பு எனக்கும் பயமா இருக்குல்ல. பதறாத பக்கி, நானும் பயந்துகிட்டா இருக்கேன். ஏதோ நீ இருக்கிறா நான் ஓடாம இருக்கேன்டா அப்படின்னு ஒன்னதான் அடிக்க பெருசா இருக்கு அப்படின்னு. என்ன நடந்தது? என்ன விட்டு ஆளு 6 அடி உயரமா இருக்க, பாட்டா சட்டமா இருக்க, நீ தாண்டா எங்களை காப்பாத்தணும். என்ன பண்ணா, டக்குன்னு இந்த லைட் வச்சிருந்தால எடுத்து இப்படி அடிச்சான். அடிச்ச உடனே சத்தம் நின்றுச்சு. சூலோ பண்ணிட்டு இல்லாம மந்திரம் படிச்சுட்டு லைட் அடிச்சுட்டு இந்தியா ஆடியன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஐ எம் வெரி சாரி. சோ லைட் அடிச்சுட்டு, போன் லைட் அடிச்சுட்டு மந்திரம் படிச்சுட்டு தென் கேட்டாரு மலையில, minta maaf kami datang buat kerja ni. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க வேலைக்கு தான் வந்தோம், அதாவது நாங்க எங்க வேலைக்கு எங்க வந்திருக்கோம், சோ உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல. கோட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். ஆனல் அடிச்சியா அதோட கிளம்பிடு. என்ன ஒரு பையனை காணோம், விக்கிய காணோம். டீலிங் நீ தானே பேசிக்கிட்டு இருந்த. நாள்ல போமோ பேய் பிடிச்சிட்டு வேணாம் அழுதுடுவேன். ஏய் கட்டையறா, நம்ம சொல்ற மாப்பிள்ள ஒண்ணே kami datang buat kerja saja அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஓகே minta maaf அப்படின்னு கான்வர்சேஷன் நடத்துறாரு அவரங்க. அது என்னமோ சொல்லியிருக்கு. சொன்னோன்னே இவரு மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அந்த போன் லைட் வந்து அடைச்சிட்டு, யாரு கெட்டுறா அப்ப செல்ஃபி வர நான் இங்க திரும்பும் போது பிளரா இருக்கு, இவன் மட்டும் கிளியரா இருக்கு, இவன் மட்டும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். இது ஹைலைட் என்ன சொல்லுங்க, அது அங்க நிக்குது, நான் ஒண்ணு இப்படிதான் இருக்கேன்.
டிக்கிய மட்டும் தூக்கிடாத, என்ன நடந்தாலும் அதுதான் ஹைலைட். அது மட்டும் நோத்திராத, அதுதான் இப்ப அட்ராக்ஷன் பாயிண்ட்ல வந்து இருக்கேன் அப்படின்னு நான் இப்ப நிக்கிறேன். டேய் ஏதாவது பண்றானே. அது இமேஜின் அந்த கிச்சுக்கு சத்தத்துல திடீர்னு சத்தம் கேக்குதா? என்ன திப்பா இருக்கிற சத்தம் கேக்குது? என்ன போமோ காணோம்? ஐயா கண்டுபிடிச்சிக்கலாம். At this moment he knew he fucked up. லிட்டரலி அதுக்கு தான் எனக்கு வேறு தூத்தி இருக்கு. ஆமாவா? இல்ல நானும் நம்பிட்டேன் சார். இல்ல அந்த மாதிரி போல லைட் அடைச்சிட்டேன், சத்தம் இல்ல, சத்தம் நின்றுச்சு, லைட் அடைச்சிட்டாரு. நான் அவன்கிட்ட கேட்டேன், ஏன்னா அவன் என் லைட் ஒண்ணு இருந்துச்சு, என் லைட் முன்னுக்கு அடிச்சுட்டு இருக்கு, இப்ப இவர் லைட் மட்டும் தான் பின்னாடி அடிச்சுட்டு இருக்கு, இவர் லைட் அடைச்சிட்டாரு, பின்னாடி என்ன நடக்க போகுது தெரியாது. ஐயோ இது இன்னும் வந்தாச்சா? நான் கேட்டேன், என்ன போவாங்க கூச்சமா இருக்கும், லைட் போட்டு எப்படிங்க பண்றீங்க, டங்கட்டமா இருக்கு. ஆக்சுவலி அந்த பேய் அந்த போர்டுல இருந்து திருப்பிட்டான். நம்ம பாட்டுக்கு ஆக்சுவலி அவன் ஒரு டீல் பேசிருக்கான். அவன் வந்து என்ன பண்ணிருக்கானா, பேய் அவன் உள்ள பூந்துட்டான், சீலாப்பா தப்பி பூந்துட்டான். அப்ப பேய் சொல்லிருக்கு, நீ கொடுத்துதான் ஆகணும் பேக் சைட்ட, எனக்கு தெரியாதுன்னு. யாராவது கொடுத்து தொலைங்க. அப்ப அவன் சொல்லிட்டான், ஓகே நான் உனக்கு ஒரு ஆள் ரிப்ளேஸ் பண்ணி கொடுக்குறேன். அப்ப லைட் ஆட ஓகே அப்படின்னு இல்ல நான் கேட்டல ஏன் அப்படின்னு அவர் சொன்னாரு, இல்ல நான் லைட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது அதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டாபிக் தான் வருது, ஆனா அப்படி கனெக்ட் பண்ணிக்காதீங்க. இல்ல லைட் அடிக்கிறது அதுக்கு சீலாவுன்னு கூசுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கூசுறதுங்க, கண்ணு எல்லாத்தையும் அந்த கண்ணு கூசா செய்யும். அதனாலதான் அது வந்து ஓடி அது இல்ல அது நின்னுச்சுல்ல. அதாவது அது பேச்சுவார்த்தை நடத்தி எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, நீங்க பாருங்க பிட்டா தான் இருக்கு, பிட்டா இருக்கு, அது நடந்து வந்துச்சு. இவங்க லைட் அடிச்ச உடனே நின்றுச்சு. இப்ப லைட் அடைச்ச உடனே என்ன நடக்கும்? லிட்டரலி அதான் நடக்கும். ஆனா என்ன தெரியுமா, அந்த ஸ்டெப் நின்றுச்சுல, சம்பவம் அதாவது கண்டினியூ பண்ணுது. நான் அப்படியே இருக்கேன்ல, மறுபடியும் வருது, லைட் ஆஃப் பண்ணதுக்கு அம்மா. அதாவது அவன் பேச்சுவார்த்தை நடத்துற வரைக்கும் இல்லாத சவுண்டு. ஃபுல் மோட்ல இருக்கு, ஃபுல் மூட். அடிச்ச உடனே பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே நின்ன சத்தம் மறுபடியும் ஸ்டார்ட் என்கிட்ட வருது, மறுபடியும் நடந்து வந்து இங்க நின்னுச்சுப்பா சவுண்டு. என் பக்கத்துல பின்னால கரெக்டா என் பின்னாடி. இதுக்கு என்ன சொல்றது உண்மையா அது வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையில வந்து அந்த மரண பயத்தை காமிச்சிட்டான் பாருமா அப்படின்னுவாங்கல்ல, இது மரண பயத்தோட மேல உச்சகட்டம். லிட்டரலி எனக்கு வந்து அதுதான் அந்த மூமெண்ட். வெறுத்து ஊத்துது, இந்த சத்தம் வந்து இங்க நின்றுச்சு. நான் மறுபடியும் பொம்மை பாக்குற, பொம்மை வந்து ஒண்ணும் இல்ல ஒரே தடவை 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். இதுக்கு தான் கூட்டி வந்தியா? சின்ன ட்ரீட்மெண்ட். சோ வந்து நின்னுச்சா, சாம இருந்தேன், திரும்பி பார்க்கும்போதெல்லாம் ப்ளர் தான். இல்ல நான் யோசிச்சு பாக்குறேன், அந்த மூமெண்ட்ல இவ்வளவு நேரம் இப்படிதான் நான் சொல்றேன். அதான் அந்த அட்ரினலின் ரஷ்னுவாங்கல்ல, என்னோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் இது என்னது. ஏன்னா அது வரைக்கும் எனக்கு வந்து பேய்னா பயம் இல்ல அப்படின்னு இருந்தாலே, அந்த சவுண்டு தான் வந்து பேய், அதாவது இந்த ஹாரருக்கு வந்து ஒரு ஃபியூல். இப்ப உங்களை நவர வேணும்னு சொல்லிட்டாங்களா அவரு? இல்ல நானா நவர, அது அப்பதான் சந்திரமுகி படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு, ஏன் வடிவேல் இப்படி லிட்டரலி இப்படிதான் இருக்க, என் மூஞ்சி கூட இப்படிதான் இருக்கு. ஆக்சுவலி என் கண்ணு மட்டும் தான் இப்படி போயிட்டு வருது, ஆனா பிளரா இருக்கு. இவனை மட்டும் தான் திரும்பி பாக்குறேன். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல அது ஒரு 1-2 செகண்ட் தான் சில்லுன்னு ஒரு காத்து அடிச்சிச்சு. அந்த இந்த சைடு தான் ஃபுல்லா அனலா இருக்க, அந்த சில்லுன்னு ஒரு காத்து அடிச்சு அப்படி காணோம், அந்த சூடு காணோம்,
பிளரும் காணும். அடிச்ச உடனே இப்படி பாக்குறேன், கிளியரா தெரியுது. இப்படி திரும்பி பார்த்துட்டு 720 இருந்தது 4K மாறிடுச்சு. 360 இல்ல 3GB அப்படி இருந்து இப்படி ஆயிடுச்சு. போமோ பார்த்தோன்னே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, தீரா தங் திங்கோ ஜி கித்துபோ அப்பு அப்படிங்கிறாரு. கிட்ட தரப்போ அப்போ நம்ம தான் ஒண்ணுமே பண்ணலையே, அப்புறம் அது வந்து பாக்குது நம்மள. அப்படி என்ன அர்த்தம்னா, இல்ல அது சும்மா பார்க்க வந்துச்சு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டான். சோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல, அதாவது பேய் மாதிரி ஒரு விஷயம் வந்து நம்பாத ஒருத்தன் ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட் மூலியமா ரியலைஸ் பண்ணதுன்னா அது வந்து மூலியமா. இப்போ இது நடக்கும்போது அந்த க்ரூ யாருமே இல்ல பக்கத்துல, எல்லாம் வெளியே சாப்பிட போய் நான் புளுத்தியாச்சே. நம்ம தான் ஷூட்ல வந்து இப்படி ஆயிருவோம், நீங்க சாப்பிடுங்க நான் போய் செட் பண்ணிட்டு வரேன்னு போன ஒண்டி கடைசியில வெளியாகும்போது இப்படி வெளியா. ஆனா அந்த ஐ லைக் தி ஆனஸ்டி. அப்போடானே ஷூட் முடிகிற வரைக்கும் யார்ட்டும் சொல்லல, உள்ளுக்கே எவனும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஷூட்ல எல்லாம் பயந்துகிட்டே தான் இருந்தாங்க, யாருக்காவது நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க அந்த அது இன்ஃப்ராரெட் கேமராவா, அதுல ஏதாச்சும் விழுந்துச்சா இந்த சம்பவம் நடக்கும்போது? என்ன சொல்லி காத்து இதுல நடக்கல, இதுல எதுவுமே கிடைக்கல. கிரா ரெக்கார்ட் பண்ணல. அப்பனா அப்போ ரெக்கார்ட் பண்ணல, நான் ஜஸ்ட் ட்ரைபாட் எடுத்து வச்சிட்டு பேஸ் பிளேட் இதெல்லாம் பூட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் இன்னும் ரெக்கார்ட் பண்ணல. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போதே அது ப்ரிப்பேர்ல வந்துருச்சு. ஏன்னா நானு ஹோஸ்ட் போமோ 3 பேரும் அந்த லொகேஷன்ல தான் ஷூட் பண்ணுவோம். சோ நான் தான் POV, அதாவது அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு நான் ஒரு இடத்துல கேமரா செட் பண்ணிடுவேன். அவங்க எங்க உட்கார்றாங்களோ அங்க நான் செட் பண்ணிடுவேன். சோ மத்த இடத்துல எல்லாம் இன்ஃப்ராரெட் கேமரா செட் பண்ணிடுவோம், இங்க செட் பண்ண மாட்டோம், ஏன்னா என்கிட்ட கேமரா. சோ அதனால தான் நான் வந்து என்ட்ரன்ஸை ஃபேஸ் பண்ணி கேமரா செட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, வெளியே இதெல்லாம் இந்த இடத்துல செட் பண்ணல, ஏன்னா நான் போவேன். அந்த இது சோ இது எல்லாமே வந்து அந்த ஆலமரம் இருக்கிற இடத்துக்கிட்ட தான் நடந்துருக்குது. ஆமா. இப்போ நீங்க சிக்கு நடக்குது கேட்டீங்க, அது வந்து கால் பாதமா இல்ல கொல் சத்தமா? கால் பாதம். இந்த இலையை மிதிக்க, நம்ம இலையை மிதிச்சா கேட்கும் அந்த, ஏன்னா ஃபுல்லா வந்து காஞ்ச இலையாச்சா. அது என்னடா நீ சிக்கு வேற வந்து ஒளிஞ்சு எனக்கு தெரியும், எனக்கு வேகமா இல்ல மது. ஐயோ அது தப்பா இருக்கு. ஓகே, லிட்டரலி he got your back. அதான் அந்த சாமி மிஸ் ஆயிடுச்சு. சரி, நம்மளுக்கு வந்து இன்னைக்கு ஒரு காலர் இருக்காங்க. ஓ வாவ். சோ காலர் என்ன கதை வச்சிருக்கான்னு பாப்போம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ அடிச்சிட்டு யார் பேசுறது? ஹாய், நான் தமிழ் பேசுறேன். தமிழா? நான் இங்கிலீஷ் பேசுறேன். நான் மலையாளம் பேசுறேன். தெலுங்கு. ஹாய் ஹாய் ஹாய், நாங்க தோசாப்லேருந்து கூப்பிடுறோம். நான் கிரீஷ் பேசுறேன்றது உங்களுக்கு தெரியும். ஆமா. என் பக்கத்துல வந்து பூனன் இருக்கான். ஹலோ ஹலோ. அவரு பக்கத்துல வந்து இன்னும் ஜீவன் இருப்பான்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா அதுதான் இல்ல, இது வேற ஜீவன் இருக்கு. இது வேற, இன்னைக்கு வேற ஜீவன் வந்திருக்காங்க. ஆமா. சோ இதுக்கு முன்ன நம்ம கூட வந்த கெஸ்ட் விக்கி வந்திருக்காரு நம்ம கூட. ஹலோ. எஸ். ஓ ஹாய் 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 ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஆண்டவ புண்ணியத்துல நல்லா இருக்கும், பேய் புண்ணியத்துல நல்லா இருக்கும். இன்னைக்கு வந்து ஜீவன் நம்ம கூட இல்ல, ஏன்னா சார் எங்களை விட்டு ஹாலிடே போயிருக்காரு யுஎஸ்ல. மேல போற மாதிரி சொல்றேன், இன்னைக்கு ஜீவன் எங்க கூட இல்ல, அவன் வந்து சார் மேல போயிட்டு. சோ நாங்க 3 பேர் தான் இன்னைக்கு இருக்கோம். சோ உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிக்கங்க. வெயிட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யாரோட ஃபேன்? ஜீவன் ஃபேன்னா அன்ஃபார்ச்சுனேட். அப்பா ஃபேன். ஜீவனை தேடி வந்திருக்கீங்க. ஜீவனை தேடி ஜீவன் வந்திருக்கீங்க. நான் ஜீவன் ஃபேன். அப்போ அன்னைக்குமா உன் பால் 5 நிமிஷம் தான் வரும், கவலைப்படாது. அதுக்கு முன்னாடி வந்து டாவியூல இருந்து வந்துட்டு நானு டாவியூ ஃபாலோ பண்ணுவலா இதுக்கு முன்னாடி. அப்ப ஃபேன் இல்ல, வெறும் ஃபாலோ தான் பண்ணிருக்கேன். அப்ப ஒரு 2 நிமிஷம் வரும் ஃபாலோவர். ஏன்னா டைம் குறைஞ்சிட்டு. சரி சொல்லுங்க. தேங்க்யூ. டாவில வீடியோ கூட சீக்கிரமா வரும். ஓகே ப்ரோ, சொல்லுங்க என்ன கதை? ஆக்சுவலி உங்க பேர் என்னது? உங்க பேர் கேட்கவே இல்ல. தமிழ். உண்மையில உங்க பேர் தமிழா? ஆக்சுவலி வேற ஒரு பேர் சொல்லலாம் நினைச்சேன், ஆனா ஒரு படபடப்புல உண்மையான பேர் வேற சொல்லி புட்டேன். அதாவது எங்களை பிராங்க் பண்ணலாம்னு சொல்லி இங்கிலீஷ்னு சொல்லலாம் சொல்லி தமிழ் சொல்லிட்டாங்க. இல்ல, நான் சொல்ற கதை வந்துட்டு இங்கிலீஷ் கதை என்ன தெரிஞ்சவங்களுக்கு
தெரியும். அண்ட் இட்ஸ் சம்திங் தட் ஃப்ரம் அவர் வில்லேஜ். அப்ப எங்க ஃபேமிலி எல்லாத்துக்குமே தெரியும். சோ பரவாயில்ல, அதான் சொல்லிட்டுமே. ஓகே ஓகே, சொல்லுங்க உங்க கிராமத்தோட பேய் கதை சொல்லுங்க. ஓகே, இது எப்படின்னா வந்துட்டு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஃபியூ ஸ்டாரிஸ் இருக்கு. பட் எவ்ரிதிங் இஸ் கொஞ்சம் கனெக்டடா இருக்கும். வந்துட்டு என்னோட ஹோம் டவுன் ஸ்டாரி சொல்றேன். எப்படின்னா வந்துட்டு என்னோட ஃபாதர் சைட் ஃபேமிலி இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு எப்படி சொல்றது, சில பேருக்கு வந்துட்டு எபிலிட்டிஸ் இருக்குல்ல, சில பேர் வந்து பாப்பாங்க, சில பேர் வந்துட்டு ஆமா இல்ல குடும்பமா வந்து அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி. அதுல யார் ஹல்க்? ரொம்ப முக்கியம், போயா முதல்ல. சரி சொல்லுங்க, எபிலிட்டி இருக்கு. சோ சில பேர் வந்து பாப்பாங்க, சில பேர்னால வந்துட்டு கேட்க முடியும், சில பேர்னால அந்த ஒரு ரூம்க்கு உள்ளார இருக்கிற அந்த ஒரு எனர்ஜி அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? சோ அப்படி இருக்கும் போது எங்க அப்பாவும் எங்க பாட்டியும் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து பேசிப்பாங்களா, இந்த மாதிரி வந்துட்டு சேட்டை இருக்குது. எங்க பாட்டிக்கு வந்துட்டு பொசஸ் ஆகி எங்க பாட்டி வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு ஆளை வந்துட்டு மாறினது வந்துட்டு என்னோட சின்ன வயசு ட்ராமால வந்துட்டு நான் அதை வந்து பாத்திருக்கேன். ஸோ அப்ப நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். அந்த மாதிரி டைம்ல அத்தை ஒருத்தவங்க வந்துட்டு அப்பதான் பேபி வந்து டெலிவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ யூஸ்வலி வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு தானே வருவாங்க. அந்த டைம்ல அவங்க வந்துட்டு அம்மா வீட்டுல இருக்கும் போது எங்க பாட்டிக்கு வந்துட்டு காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இனிப்பு நீர்னால அதெல்லாம் முடிச்சுட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ மைனர் ஆப்ரேஷன். அது முடிச்சுட்டு வந்துட்டு எங்க பாட்டி ஹாஸ்பிட்டல் இருந்து வரும்போதே வந்துட்டு அவங்க வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒருத்தி வந்துட்டுல இருந்து வந்து பின் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா. லைக் வில்லுக்கட்டமா வந்திருப்பீங்க. சரி இல்ல ஒண்ணு சும்மா கவுண்டர் அப்படி போச்சு. ஓகே, இன்னும் வந்துட்டு துரத்திக்கிட்டு வருது. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லயே வந்துட்டு அவங்களுக்கு நிறைய கச்சா இருந்துச்சுன்னு வந்துட்டு எங்க அம்மா சொன்னாங்களா. அந்த மாதிரி லைக் திடீர்னு பாட்டி வந்துட்டு டிஃபரெண்டா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுக்குறாங்க. போயிட்டு அந்த குடத்தை எடுத்துட்டு வாங்க. பாட்டி வந்தது அளவுல என்ன மார்ஜின் அளவுல எடுக்கிறீங்க, அளவு எடுக்கிறீங்க ஜாக்கெட் எப்படி? ஓகே. சோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குடத்தை எடுத்துட்டு வாங்க, அதுல வந்து தேங்காயோட தண்ணியை உடைச்சு ஊத்திட்டு அவங்க மேல வந்துட்டு ஊத்த சொன்னாங்க. லைக் நம்ம அப்பா என்ன சொன்னாருன்னா, ஐ திங்க் ஷி இஸ் வெரி ட்ராசி, நிறைய மருந்து அந்த ட்ரிப்ஸ்ல ஏத்தனால ட்ரௌசியா she is very dodgy bro. பாட்டிக்கு வந்துட்டு ஒரே மருந்து மயக்கம். மருந்து மயக்கமா? மருந்து ஏத்திக்கிட்டே இருந்தா ஒரு மயக்கம். மருந்துல இருக்கும்போது மருந்து மயக்கம் புதுசா இருக்குது வார்த்தை. காதல் மயக்கம் கேள்விப்பட்டிருக்கேன். மருந்து மயக்கமா? அதனாலதான் வந்து அவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு வந்துட்டு எங்க அப்பா சொன்னார்ல. சோ அந்த நைட் வந்து என்ன ஆனிச்சுன்னா, ஒரு அத்தை வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு புதுசா பிள்ளை பிறந்து வீட்டுல இருந்தாக்கா வந்துட்டு நல்லது இல்ல. சோ ஆல்ரெடி எங்க அத்தையோட பந்தாங் வந்து முடியுது. அவங்க வந்து குழந்தை பிறந்தாதான் வீட்டுல நல்லதுன்னு சொல்லுவாங்க. இல்ல எப்படி சொல்றது, பிறந்த குழந்தை வீட்டுல இருக்கலாம், அதனால வந்துட்டு அவங்களோட பந்தாங்க முடியுது. அவங்க வந்துட்டு திரும்பி கேல்க்கு வந்து பாலி பண்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. என்ன பந்தாங்க? அந்த பிறந்து வச்சிருப்பாங்களே, பிறந்து வச்சிருப்பாங்களா? இல்ல பிறந்து வச்சிருப்பாங்க. ஆஃப்டர் டெலிவரி ஆனோன்னு அந்த பந்தாங் ஐ திங்க் 30 days or 40 days எனக்கு தெரியல. ஆமா ஆமா 30 நாள் பந்தாங்க. ஓகே, அந்த கர்ஃபியூ ஒன்று வரும். சோ அது முடிஞ்சிட்டோன்னே எங்க அத்தை சொன்னாங்க, பரவாயில்ல ஆல்ரெடி பாட்டியும் உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இங்க என்னென்னமோ காசு சொல்லிட்டு இருக்காங்க, பெட்டர் எங்க அத்தையை வந்துட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க. சோ அவங்க கிளம்பிட்டாங்க. மணி ஒரு 7 மணி மாதிரி இருக்கும். லைக் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வந்துட்டு ஒரு மாதிரி பரபரப்பா என்ன பேசிருக்காங்க. நான் வெளியே இருந்தேன், வீட்டுக்கு வெளியே அவங்கள பாபாய் எல்லாம் கட்டிட்டு அந்த மாதிரி இருந்தேன். பரபரப்பா பேசும்போது அப்பதானே பாபாய் காட்டுவியா? கிளம்பி போங்கப்பா போதும். என்னோட அத்தை ஃபேமிலி வந்து கிளம்பிட்டாங்க. வீட்டுல வந்துட்டு ஒரே ஆர்ப்பாட்டமா இருக்குது. எங்க அப்பா வந்துட்டு கத்திட்டு இருக்காரு, எங்க அம்மா வந்து என்ன பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் எங்க பாட்டி வந்துட்டு she actually got possessed. ஒரு மாதிரி கத்துறாங்க, புரியாத பாஷையில வந்துட்டு பேசுறாங்க. அம்மா வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, வந்துட்டு எங்க பாட்டியை வந்துட்டு கட்ட சொல்லிட்டாங்க, எங்க பாட்டியோட கைய. என்ன பாட்டி நீ பிடிச்ச காசு போற அளவுக்கு வச்சு
தென் வாட் ஹேப்பன், எங்க பாட்டி வந்துட்டு திடீர்னு ஒரு கம்ப்ளீட் சைலண்ட் ஆயிட்டு நான் உள்ளுக்கு வீட்டுக்குள்ள வந்தோடனே எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ வந்து ஐயாவை என்ன வந்து ஐயான்னு கூப்பிடுவாங்க வீட்டுல, ஐயாவை கூட்டிட்டு வா நான் பாக்கணும் அப்படின்ட்டு. சோ என்ன வந்து கூட்டிட்டு போனாங்க ரூம்குள்ளார. வாயான்னு சொல்லிட்டு என்னோட கண்ணு இருக்குல்ல கண்ணத்தை வந்துட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விக்கி கொலை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. கடி வாங்குறது நான் தானே. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சிலுத்திருச்சு எனக்கு. எப்படி எப்படி பாட்டி அப்படியா இல்ல அது ஆப்பிள் இல்ல நீ கடிக்கிறதுக்கு இல்ல கண்ணா ஆப்பிள் மாதிரி இருக்கும். வாடா ஆப்பிள். No, the thing is இப்போ வந்து அவங்க அக்ரெசிவாவே வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தா ஓகே. இது எப்படி தெரியுமா, வாமா வா அந்த மாதிரி கூப்பிட்டு அவங்க வந்து கடிச்சிட்டாங்க. கடிச்சிட்டோன்னு என்னோட பேரண்ட்ஸ் வந்து தடுக்கிறாங்க, தடுக்க முடியல. தென் வாட் ஹேப்பன், எனக்கு தெரியும் பாட்டி என்ன சொல்லிப்பாங்க கடிச்சிட்டுன்னு, பிஞ்சி பல்லு. என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு தடுத்துட்டாங்க. தடுத்துட்டோன்னே எங்க பாட்டி திரும்பி என்ன கூப்பிட்டு என்னோட கழுத்து கிட்ட வந்துட்டு கடிச்சாங்க திரும்பி. இல்ல ஒரு தடவை பட்டா பிற்பாடு திருப்பி ஏன் நீங்க போனீங்க? என்னையும் சேர்ந்து பிடிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா, எங்க பாட்டி என்ன சொன்னாங்கன்னா, இல்ல அந்த உருவம் வந்துட்டு கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கு. சோ அவங்க கண்ணுக்கு எப்படி இருந்துச்சுனாக்கா நான் தான் அந்த உருவமா பார்த்துட்டு எங்க பாட்டி வந்துட்டு லைக் she tried to avoid and attack பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அவங்களோட. இல்ல புரியல இப்ப அவங்களுக்கு தான பொசஸ் பண்ணிருக்கு. ஆமா, அப்ப அவங்க என்ன தூரத்தை பாக்குறாங்க? சோ அதுதான் எங்களுக்குமே தெரியல. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சம்திங் வந்து அவங்கள வந்துட்டு இது பண்ணுதுன்னு கொஞ்ச செஞ்சு நார்மல் ஆயிடுறாங்க. எப்படி கடிச்சிட்டு அப்படி விட்டுறாங்களா? அது ஆமா கடிச்சு விட்டுறாங்க. இல்ல அடிச்சிட்டு வாங்க கடிச்சிட்டு இங்க வாங்க. இல்ல இது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மல்லி ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருக்காருல, சோ அவர் வந்து தண்ணி வந்துருச்சு அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாரு. அந்த அங்கிள் வந்து ஜம்பி பண்ண வந்தாரு வீட்டுக்கு. சோ அந்த டைம்ல வந்துட்டு என்ன வந்துட்டு ரூம்ல அப்ப சொல்லிட்டாங்க, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்குள்ளாரதான் அந்த ரிச்சுவல்ஸ் நடந்துட்டு. அம்மா தாத்தா பாட்டி 4 பேரா? ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். அந்த இவரு அந்த பூமோ கூப்பிட்டீங்களா என்னது? ஆமா. ஓகே, அவர் வந்து ஆணி எடுத்து வந்தாரா? ஆணி எடுத்து வந்தாரா தெரியல, ஆனா அவர் தண்ணி எடுத்து வந்தாரு. அது குடிக்கவும் சொன்னாரு, தண்ணி தெளிக்கவும் சொன்னாரு. ஓகே போலாம். ரைட். தண்ணி எடுத்து வந்தாரா? எவ்வளவு எடுத்து வந்தாரு? ஒரு பாட்டிலா 2 பாட்டிலா? வாங்க. I don't know what day. பாட்டி நாங்க டேபிள் டாக் பண்ணுவோம் தனியா. நாங்க வெளிய வர கூடாது. யார் உள்ளுக்கு வர கூடாது. நாங்க மட்டும் பேசிட்டு வரோம். ஓகே. அப்புறம் அடுத்தது ஓகே. அப்ப வந்துட்டு என்னோட யோசனைப்படி பார்த்தாக்கா அவர் வந்துட்டு அந்த யாசின் அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு வாட் ஐ பிலீவ் அது வந்துட்டு ஐ ஜம்ஜாம்ல அதுதான் நம்ம பிலீவ் பண்ணோம். ஜம்ஜாம் அலகஸம். ஜம்ஜாம்னா என்ன தமிழ்ல? ஹோலி வாட்டர். ஓகே இஸ்லாமிக் ஹோலி வாட்டர்லாம். ஓகே பையன் ரிசர்ச். சோ அவர் வந்து கொடுத்துட்டு தென் எங்க பாட்டி வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு எதுவுமே அந்த மாதிரி நார்மல் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ரூம்ல இருந்து வெளியாகி எங்களுக்கும் தண்ணி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு தென் அவர் வந்து எங்க வீட்டுல வந்துட்டு சுத்தி பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, நான் வந்துட்டு கிளம்புறேன், இதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு சுத்தி முத்தி போட்டு ரேட் எவ்வளவு 1000 வெளிய போமா இதுங்கெல்லாம் நல்ல ரேட்டா இருக்கு. இந்த வீட்டுல போய் இருக்கு. ஓகே. உங்க மாசம் உங்க பேங்க் ஸ்டேட்மென்ட் கொஞ்சம் கொடுக்க முடியுமா? பிகாஸ் இஸ் a family friend. அவர் என்ன சொன்னாரு, நான் கிளம்புறேன், இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துட்டு இவங்க சத்தம் போட்டாங்கன்னா ஜஸ்ட் அந்த பாட்டில் இருக்கிற தண்ணியை வந்துட்டு அவங்க மூஞ்சில வந்துட்டு 3 வாட்டி தெளிச்சுட்டு விட்டுருங்க அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. தென் அவர் வந்துட்டு கிளம்பிட்டாரு. இவனுங்க கிட்டியா இந்த ஸ்டைல்ல பாரு, தெளிச்சு விட்டுருங்க அப்புறம் கிளம்பிடுங்க. நான் என்ன சொல்றது? நானு புரியுது. எந்த இடத்துலயும் அதாவது சிரிக்கணும்னு தோணுது, ஆனா சிரிக்க முடியாம கட்டுப்படுத்திக்கிட்டு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஓகே சோ கீரா தண்ணி தெளிச்சு விடணும். ஓகே. அதுக்கப்புறம் அவர் பேலே பண்ணிட்டாரு. தென் வாட் ஹேப்பன், ஒரு 2 days கழிச்சுல we get to know அந்த அங்கிள் வந்துட்டு ஆக்சுவலி எங்க அப்பாவுக்கு வந்து 2-3 வாட்டி கால் பண்ணிருக்காரு.
கால் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு பிரச்சனை இருக்குதா, ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு. தென் மை ஃபாதர் சே இல்ல அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்ல அப்படின்ட்டு. பட் அவரு எங்க அப்பா கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ திங்க் ஐ brought something to my house. நான் வந்துட்டு உங்க வீட்டுக்கிட்டே தான் வந்துட்டு அதை ஈகாட் பண்ணேன். பட் ஐ திங்க் அது வந்துட்டு என் வீட்டுக்கு ஃபாலோ பண்ணி வந்துருச்சு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. யார் இருக்குங்க முத யார் ஈகாட் யார் என்ன எங்க பண்ணாங்க? அவர் வந்துட்டு எங்க பாட்டிக்கு இந்த பேயின்னு சொல்லாம இத, ஏன்னா இந்த பேரு வந்துட்டு நாங்க சொன்னோம்னாக்க இந்த ஃபேமிலியே வந்துட்டு பிரச்சனையாயிரும் நான் நினைக்கிறேன். அதனால இந்த ஸ்பெசிபிக் நேம் மட்டும் நான் சொல்ல விரும்பல. எந்த ஆல்பபெட்ல ஆரம்பிக்கும்னு சொல்லுங்க, நாங்க கண்டுபிடிச்சறோம். அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லையே, ஒரு வார்த்தையே இல்லையே, அது எந்த ஆல்பபெட்டுங்க? பட் இப்படி சொல்லலாம், எனக்கு தெரியாத ஒரு பேய் இருக்க முடியாது. சொல்லுங்க என்ன சொன்னீங்க? இந்த ஆத்து கிட்ட எல்லாம் வந்துட்டு சில பேய்ங்க இருக்குங்க. அது பேய் குட்டை பேய் இல்ல. ஓகே, பங்குனின்னு சொல்லுவாங்க. அத பங்காளி பைய. ஓகே, சோ கட்டை பார்த்திருக்காரு எங்க வீட்டுக்கிட்ட. பட் தென் கட்டையா சாம கட்டைய பார்த்தா ஈகாட் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ண பார்த்திருக்காரு. தப்பி தஜாடி அது வந்துட்டு அவரை ஃபாலோ பண்ணி போயிருச்சு. என்ன பண்ண பார்த்தாரு? அந்த மாதிரி பண்ண கட்டி போடுறது, அதாவது கட்டுறதுன்னுவாங்க. ஆணி அடிக்கிறது, இந்த பாத்தல்ல கட்டி ஆத்துல போடுறது, இல்லன்னா வந்து ஒரு உடம்பு மாதிரி செஞ்சு அதை வந்துட்டு புதைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் இந்த அங்கிள் வந்துட்டு எங்க அப்பா கால் பண்ணி கேட்டிருக்காரு, இஸ் தேர் எனி டிஸ்டர்பன்ஸ்? எங்க அப்பா சொல்லியிருக்காரு இல்ல ஒன்னும் இல்ல. அப்புறம் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க வீட்டுல வந்துட்டு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஐ திங்க் ஏதோ வந்துட்டு ஐ மீன் அந்த விஷயம் வந்துட்டு ஃபாலோ பண்ணிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லுது? அந்த ஜம்பி பண்ண அந்த ஹஜி அங்கிள். அவர் வந்து அவர் வீட்டுலயே புந்துருச்சுன்னு சொல்லியிருக்காரு. கட்டி போட்டு வீட்டுக்கு போனவருக்கு அது பின்னாடி வருதுன்னு தெரியாம எப்படி போனுச்சு? அது எனக்கே தெரியல. இங்கதான் ஒரு கதை இருக்கு. ஆமா, 3வது நாள் வந்து என்ன ஆயிருச்சுன்னா, ஆக்சுவலி அந்த அங்கிள் பாஸ்ட் அவே. யாரு அந்த ஹஜி அங்கிளா? அந்த ஹஜி அங்கிள் இப்ப அவரோட பேரும் சொல்லியாச்சு. அந்த ஹஜி அங்கிள் வந்துட்டு இறந்துட்டாங்க. நீ ஒரு கதையா சொல்லாத எல்லாத்தையும் சொல்லி இது மொத மாதிரி திருப்பி ஹஜி அங்கிள் தமிழ் என்ன ஒண்ணு என்ன. ஓகே, சோ அவர் வந்துட்டு இறந்துட்டார்ல. அவர் இறந்தது வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கே வந்து ஒரு மிஸ்டரி தான். அப்ப வந்துட்டு அப்பா என்ன சொன்னா, லைக் அப்பாவும் தாத்தாவும் அவரோட இறப்புக்கு போயிட்டு வந்தாங்க. இல்ல கரெக்டா வந்துச்சு, இன்ட்ரோடக்ஷன் வரைக்கும் கரெக்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த இது முடிஞ்சிச்சு. அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு நம்ம அந்த சட்டை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சுனாக்கா, ஒரு நாள் வந்து நம்ம கோயிலுக்கு போயிருந்தோம். அப்ப ஒரு ஆண்டிக்கு வந்து சாமி வந்துச்சு. யூசுவலி இது சொன்னா நான் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு நீ முழுசா மாட்டிக்கிட்ட. நீ என்னமோ நான் வெளிய இருக்கிற மாதிரி எல்லாம் பேசாத, நீ உள்ளுக்கு இருக்க, நீ வந்துட்ட பேசு. யூசுவலி வந்து யாராச்சும் சாமி ஆடுனாங்கன்னா நான் வந்துட்டு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஓகேவா, நான் வந்து அதை நம்பவே மாட்டேன். அன்டில் வந்துட்டு அடுத்த கேஸா ஓகே போலாம். பட் அந்த ஆண்டி வந்து கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி உங்க வீட்டுல வந்துட்டு கொஞ்ச நாளா வந்து ஒரு பிரச்சனை போயிருக்கோம். ஒருத்தன் வந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்தான். அவன் வந்து என்ன பண்ணிட்டான்னு சொன்னாக்கா, அந்த பேய வந்துட்டு அவர் எங்க போய் கட்டியிருக்காருன்னா, எங்க வீட்டு முன்னாடி இருக்கிற ஒரு ஐயா கோயில்ல வந்துட்டு வேப்ப மரம் இருக்கும். போயிட்டு பேய் நீ எங்க இருக்க? பின்னாடி படம் பின்னாடி தான் இருக்க. அந்த மாதிரி பேய மரத்துல அடிச்சுட்டு போயிருக்க. அந்த வீட்டு பின்னுக்கு பேய கொண்டு போய் பின்னால இங்க இருக்கிறத இங்க வச்சிருவோம், இங்க இருக்கிறத இங்க வச்சிருவோம். அவர் வந்துட்டு அந்த மரத்துலதான் வந்துட்டு கட்டியிருக்காரு அப்படின்ட்டு. நம்ம வந்துட்டு என்ன ஹைலைட்னா, இவர் அடிச்சிட்டு இருக்கும்போது 2 பேய் பாத்துக்கிட்டு என்ன பண்றான் தம்பி, சரி கூட போவோம் ஏன்னா போல ஒரு பட்டு போனிச்சுன்னு சொல்லி அது இது நீங்க நான் போயிட்டு வரேன். Okay, then what happened?
அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இன்ன வரைக்குமே ஒரு இடி விழுந்துச்சு. இடி விழுந்து அந்த மரமே வந்து இல்லாம போயிருச்சு, அந்த வேப்ப மரம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு மூணு வாட்டி வந்துட்டு வேப்ப கண்ணு வந்துட்டு நம்ம அந்த ஐயா கோயில் பின்னாடி வந்து நட்டோம். அண்ட் எதுவுமே வந்துட்டு என்ன சொல்றது, அது இதுல என்ன தெரியுது, மரமே கட்டுப்பாயிடுச்சு. ஏன் மேல ஆணி அடிக்கிறீங்க, போங்கடா நான் வேற ஊருக்கு போறேன். அதுதான் வந்துட்டு நான் நினைச்சேன் இவ்வளவுதான் இருக்கோம் நம்ம லைஃப்ல இருந்துன்னு. ஓகேவா? தென் அட் ஒன் பாயிண்ட் வந்துட்டு அதெல்லாம் முடிஞ்சு நானுமே வளர்ந்துட்டேன். ஓகே, தென் ஐ கோ டு யூனிவர்சிட்டில. நான் வந்துட்டு பந்தாய் திமூர்ல இருக்கிற ஒரு நெகிரியில வந்துட்டு படிச்சேன். ஓகேவா? என்னோட ஹாஸ்டல் வந்து எப்படின்னா ஒன்லி ப்ரொவைடட் ஃபார் 1 year. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே வந்து ரெண்டல் ரூம் வந்து தேடினோம். சோ நம்ம வந்துட்டு 1 year கழிச்சு வந்துட்டு ஒரு ரெண்டல் ரூம் வந்து பார்த்தாச்சு, 250 இந்த மாதிரின்னு. தென் வாட் ஹேப்பன், கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் வந்தனால நம்ம எல்லாமே பாலி பண்ணிட்டோம்ல, எல்லாரும் ஹோம் டவுனுக்கு வந்துட்டோம். திரும்பி வந்துட்டு ஒன்லி செலக்டட் ஃபேக்கல்டி மட்டும் தான் வந்துட்டு லெட்டர் வெளியாக்கி நம்ம யூனிவர்சிட்டிக்கு பாலி பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சுனாக்கா, யூனிவர்சிட்டியை வந்து திரும்பி ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணானுங்க. பட் 6 monthsக்குள்ளார வந்துட்டு நம்ம வந்துட்டு வெளியே வந்துட்டு திரும்பி ரெண்டல் எடுத்து கிளம்பிடணும்ல, அந்த மாதிரின்னு நாங்க வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸ் பார்த்துருக்கோம் நியர் டு யூனிவர்சிட்டி. பட் அந்த ஓனர் கிட்ட வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க தான் வந்து டீல் பண்ணோம், என்னோட ஃப்ரெண்டோட கசின் வந்து டீல் பண்ணல. ஸோ நாங்க போய் வீடு பார்க்க போகும்போது அந்த வீடு வந்துட்டு 3 story ஹவுஸ். பட் 3 story ஹவுஸ் 1200 தான். ஸோ இட்ஸ் மோர் தென் இனஃப். அண்ட் நீங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரூம் இருந்துச்சு. லிட்டரலி ஒரு ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா இந்தியன்ஸும் கூட்டு வந்து கூடி கும்ம அடிக்கலாம்னு பிளான் போட்டீங்க. ஓகே, போலாம் வாங்க. 250 நல்லா தானே இருக்கும். ஓகே. ஸோ பையனுங்க லைக் சம்போ பண்ணிதால. ஏன்னா அந்த ஊர்ல வந்துட்டு இஸ்லாம் பீப்புளுக்கு மட்டும்தான், இஸ்லாமா இருந்தா மட்டும்தான் ரெண்டல் ரூமே கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஊரு, அந்த ஊர் தான். திடீர்னு ஒரு ஒரு மலைக்காரர் வந்துட்டு நம்மளுக்கு வீடு கொடுக்குறாரு. ஓகே நைஸ் அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு வீடு காட்டினாரு. அந்த வீடு நாங்களாம் சுத்தி பார்த்துட்டு ஓகே நைஸ்னு. ஆனா வந்து அவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, அவர் வந்துட்டு என்ன சொன்னாருன்னா, ஓகே நாங்க போயிட்டு பார்த்தது வந்துட்டு அந்த வீடை வந்துட்டு ஒரு 11ஆம் மாசம் மாதிரி. ஓகேவா? இட்ஸ் மோர் தென் இனஃப். இந்த வீடை விட்டாட்டா வந்துட்டு நம்மளுக்கு வேற வீடு இல்ல. சரி, எனக்கு புரியுது அந்த வரலாறு, எஸ்டிடி எல்லாம் புரியுது. வீட்டுக்குள்ள போட்டீங்க. ஓகே பூந்துட்டோம், நம்ம கிளீன்லாம் பண்ணிட்டோம். என்ன நடந்துச்சுனாக்கா, சரி சரி பேய் எங்க, சரி எனக்கு புரியுது அந்த வரலாறு, எஸ்டிடி எல்லாம் புரியுது. வீட்டுக்குள்ள போட்டீங்க. ஓகே பூந்துட்டோம், நம்ம கிளீன்லாம் பண்ணிட்டோம். என்ன நடந்துச்சுனாக்கா, தான் பூந்தோம். ஸோ கிளீன்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன்னா, நம்ம இந்த வீட்டுல இருக்கிற எந்த ஜாமானுமே யூஸ் பண்ண வேணாம், நம்ம எல்லாத்தையும் பாங் பண்ணிடுவோம். நீ போய் சொல்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தா பேசிக்கிட்டு இருக்க. முக்கியம். ஓகே டைம்ல அப்ப என்ன பண்ற மாதிரி இருக்கும்ல. ஒரு பிள்ளையோட அம்மா வந்து இறந்துட்டாங்கன்னா அது பாலி. எனக்கு வந்து சத்தம் கேட்டுச்சு. எனக்கு சோ மேபி திருட வருது அந்த ஊர்ல வந்துட்டு நிறைய. ஓகே நான் வந்துட்டு இந்த வீடு எப்படி இருக்கும்னா மொட்டை மாடி இருக்கு. வந்துட்டு சொல்லு வந்துட்டு ஒரு நிமிஷம், இந்த கதையோட ட்ராக் நான் மறந்துட்டேன். இது வந்து ஒரு சம்மரைஸ் சொல்லு. இது அரண்மனை 1 2 3 4 அப்படினு போயிட்டு இருக்கு. நடுவுல இப்ப சந்திரமுகிக்கு போறோம். அதான் இப்ப உங்க பாட்டி கதைக்கும் நீ சொல்ற கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இதுல கதையில? சம்பந்தம் என்ன சம்பந்தம்? ஓகே
நான் தான் சொன்னேன்ல எனக்கு நடந்த 2-3 கதைன்னு சொன்னேன். இதெல்லாம் connected. இல்ல வேற கதை எல்லாம். So சரி, எனிவேஸ் தமிழ், தேங்க் யூ so much. நீளமான கதையா இருந்தாலும் ஒரு கதை அழகா சொன்னீங்க. எங்களுக்கு வந்து டைம் கோத்தா ரொம்ப கம்மியா இருந்ததுனால I'm sorry. ஓகே ஓகே, உங்க வீட்ல கேட்டதா சொல்லுங்க. தேங்க் யூ so much. இப்ப எல்லாம் சேஃபா இருக்கீங்க தானே? Yeah. நேத்து வந்து ஓகே ஆச்சு, இன்னைக்கு ஆமாண்ணே சேஃபா இருக்கும்னு முடிச்சிரு. இல்ல ஆக்சுவலி ஒரு Safe-ஆ இருக்கும். Okay, thank you so much. இல்ல புரியுது. And thank you guys. You guys are doing very well. Thank you. And எங்களோட everyday stress lifeல நீங்க தான் எங்களோட stress buster. அதான் Keep doing and yep, we love your show. Thank you. Okay, bye bye. Bye. என்னது? கடைசி we love your soul நான் சொன்னா. We love you so much னா. Oh, we love you so much. We love your soul. இவ்ளோ பேசிட்டே we love your soul. பேயா நம்ம கால் பண்ணி. அப்படி இல்ல, இல்ல. என்னத்த பிரச்சனை? அவன் என்ன சொன்னான்னு இப்ப மறந்துட்டேன்டா. ஏன்னா அது கதைக்குள்ளேயே டிராவல் ஆன கதை. இது என்ன தெரியுமா? இது லிட்டரலி நம்மளோட ட்ரீம் சீக்வென்ஸ் எப்படி இருக்கும்? ஆமா, இங்கிருந்து ஜம்ப் பண்ணி லிட்டரலி ஒரு ட்ரீம் சீக்வென்ஸ் தான் வந்து பயணம் பண்றது. இது ஆனா என் தம்பி இருக்கான்டா. யாரு? சொல்வா. ஓ, அதுவா? அவன் வெட்டுல நீங்க பாருங்க எப்படி வருதுன்னு. எப்படி வெட்டுவான மட்டும் பாருங்க. அப்புறம் கட்டி ஆக்சுவலி என்னன்னா அவன் அந்த காலேஜ் போர்ஷன் ஒன்று சொன்னால. ஸோ நான் வந்து இப்போ ஒரு சில வாரமா கொஞ்சம் இந்தோனேஷியால இருந்து கதைலாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன். நீ இந்தோனேஷியால ரொம்ப நாள் தங்கிட்டியோ? தங்கல இந்தோனேஷியா டிக்டாக் நிறைய பார்த்துருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து இந்தோனேஷியா காலேஜ்ல நடந்த ஒரு கதை. ஓகேயா? இந்தோனேஷியா காலேஜ்ல வந்து இவன் சொன்ன கதை ஏன்னா அந்த குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்களே. ஸோ யூஸ்வலி வந்து பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து அந்த குரூப்ஸ் படிக்கிறவங்க வந்து ஃப்ரம் மற்ற நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஓகே, ஸோ குட் பி லைக் யூஎஸ்ல கூட இருக்கலாம், கனடா, மலேசியால கூட இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு காஸ் இருந்துச்சுன்னா அவங்களாம் கேங்காக இருந்து படிக்க முடிவு பண்ணாங்களா. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், இந்த நைட் வந்து லெட்ஸ் சேஃப் குரூப் ஸ்டடின்னு சொல்லி அவங்க யூனியில் இருக்கிற லைப்ரரியில் போய் படிக்கலான்னு முடிவு பண்ணாங்க. ஸோ குரூப்ல எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஓகே எத்தனை மணிக்கு நீங்களா ஃப்ரீன்னு சொல்லி ஓகே இந்த டைமில் மீட் பண்ணலான்னு சொல்லி சில பேர் லஞ்ச் டின்னர் எடுத்துட்டாங்க, சில பேர் டின்னர் எடுக்கலாம். பரவாயில்ல, அங்கே பார்த்துக்கலாம், அப்படி ரொம்ப பசிச்சுன்னா வெளியேறலாம் அந்த மாதிரி. ஸோ வாட் ஹேப்பன் வாஸ், அந்த டைம் வர 7லேருந்து 8 பேர் தான் கெதர் பண்ணுற மாதிரி பிளான். ஸோ என்ன ஆச்சு, 2-3 பேர் வந்துட்டாங்க, கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டாங்க, சிலர்லாம் லேட்டாக வரவங்களே. ஸோ அப்போ சொன்னாங்க சரி நாங்கள் வந்துட்டோம், நாங்கள் போகிறோம் லைப்ரரிக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா ராஜர் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு பிக் பண்ணிக்கிறோம். ஏன்னா நீ லைக் ஐ திங்க்லா அந்த லைப்ரரி போகிறதுக்கு சில பிளாக்ஸ் தாண்டி போனோம், ஒரு சில பிளாக்ல வந்து அந்த பாஸ் வேணும். ஸோ சம் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த பாஸ் அப்படியே வீட்லேயே வச்சிருவாங்க. ஸோ பரவாயில்ல சும்மா குரூப்ஸ் எடுத்தேன்னா யாராச்சும் ஒரு ஆள் டைப் பண்ணாலே உள்ளே போகிறான்னு சொல்லிட்டு சில பேர்ல வந்து ஏற்கனவே குரூப்பில் அப்டேட் பண்ணிட்டாங்க, நான் எல்லாம் எடுத்து வரலாம், நீங்கள் தான் எங்களை பஞ்ச் அவுட் பண்ணோன்னு. இவன் என்ன பண்ண, அதில் வந்து 2 பேர் வந்து கார்டு எடுத்துகிட்டு வரல. ஸோ தே ஆல் வென் தென் அதில் வந்து ஒரு காய் வந்துட்டு வந்து குரூப்பில் போட்டிருக்கான், நான் வந்துட்டேன், கேன் சம்மான் நீ வந்து யாராச்சும் மேலே பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஹி வாஸ் வெயிட்டிங். அந்த ஸ்டூல் இருக்கும், அங்கே உட்காந்துருக்கான். இது நடக்கிறது வந்து நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-10:30 மணிக்கு நைட்டு. ஸோ அந்த பிளாக்ல வந்து ஆள் இல்லை, லைப்ரரியில் ஆள் இல்லை. லைக் லைப்ரரிக்குள்ள நீங்கள் போனீங்கன்னா எக்ஸஸ் கார்டு தட்டிங்கன்னா நீங்கள் அக்சஸ் பண்ணலாம், லைட்லாம் தட்டி நீங்களே யூஸ் பண்ணிட்டு நீங்களே வெளியே வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பிளாக் வந்து ஒரு இருட்டு. ஸோ ஜஸ்ட் அந்த டியூப் லைட் மாதிரி தான் இருக்கும், சின்ன டியூப் லைட் தான் இருக்கும். ஸோ அந்த இடம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈரியாக தான் இருக்கும், பிகாஸ் இட்ஸ் வெரி குவாய்ட், செம்ம அந்த யூனிவர்சிட்டி பேர் நான் மறந்துட்டேன், பட் அது வந்து ஏதோ நடு லைக் அந்த காட்டில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டிலா, லைக் ரொம்ப அது உள்ளே போயிட்டு தான் யூனிவர்சிட்டி போனோம். ஸோ இவன் வந்து உட்காந்துட்டான், அவன் குரூப்பில் மெசேஜ் பண்ணிட்டான். ஸோ அந்த இடம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டூல், முன்னுக்கு ஒரு ஸ்டூல், அப்புறம் ஒரு ஸ்பேஸ், அப்புறம் ஒரு ஸ்டூல், அந்த மாதிரி ஒரு கேப் விட்டு உட்கார இடம் இருக்கும். இவன் உட்காந்துருக்கான், அங்கே ஒரு பொண்ணை பார்த்தான். அந்த பொண்ணு வந்து இவனை இப்படி திரும்பிட்டு அது ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கு. இவன் எப்படி உட்காந்துட்டு ஜஸ்ட் இக்னோர் பண்ண, சரி வேற யாரோ வந்திருக்காங்க போல படிக்கிறதுக்கு, இக்னோர் பண்ணிட்டு குரூப்பில் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து டக்குன்னு ரிப்ளை வருது, கீழே வந்து அவள் பேர் வந்து மையான்னு தெரில, ஒரு கேர்லா, அவள் கீழே தான் இருக்கா. அவளை மேபி அந்த உட்கார இடத்துல இருப்பா, நீ அவளை பார்த்தனா நீங்கள் 2 பேர் மேலே வந்துருங்கன்னு. இந்த குரூப் வந்து இந்த குரூப் ஸ்டடி பண்ணுறாங்களே,
சம் ஆஃப் தேம் ஆர் ஃப்ரம் த சேம் காஸ். சில பேர் வந்து லைக் இவங்க காஸ்ட்லேருந்து ஒரு ஃப்ரெண்டை கொண்டு வராங்க, இவங்க காஸ்ட்லேருந்து ஒரு ஃப்ரெண்ட். ஸோ எல்லாரும் தெரியும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறாங்க, கேதர் பண்ணலான்னு. ஸோ இவ பார்த்தோன்னே இவ தான் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணா, பேக் எடுத்துட்டு நேராக அவகிட்ட போகிறான். ஸோ அவன்கிட்ட நடந்து போகிறான். இவ வந்து அவனோட வியூக்கு வந்து அவன் முடி மாதிரி தான் தெரியுது. அவள் அப்படியே உட்காந்துருக்கா டக்கு. ஸோ இப்போ இவன் கிட்ட வரும்போது இவன் என்ன பண்ணுறா, இவன் இன்னும் திரும்புறா அப்படி லைக் இவன் லைக் ஃபோனை மறைக்கிற மாதிரி இன்னும் மறைக்கிறா. மறைச்சிட்டு அவள் கேட்குறா, நீங்கள் தானே அதுன்னு சொல்லும் போது அவன் வந்து சகுனமே சரியில்லை, அதான் அது கொஞ்சம் லூஸாக இருக்கு, அது ஷார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் அந்த ஒயர். ஸோ இவன் வந்து கேட்டான், நீங்கள் தானே அதுன்னு. அப்புறம் இவன் கொஞ்ச நேரம் வந்து அவன் திருப்பி அதே கேள்வி கேட்டான், நீங்கள் தானே, நீங்கள் யாருன்னு. இது வந்து அவனை பார்க்காம இப்படி கேட்குது, நீங்கள் யாருன்னு அந்த மாதிரி. இது வந்து இல்லை சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்டு, நீங்கள் தான் கார்டு டேப் பண்ணி உள்ளே கொண்டு வரணுன்னு. அது கேட்டோன்னே அப்போ தான் அது திரும்பிச்சு யூ ஆர் ஹியர் என்ன, கம் அண்ட் சீட் உட்காந்துரு. அவனை பிடிச்சி பக்கத்தில் இப்படி உட்காருச்சா, இங்கே உட்காருங்கன்னு, கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். ஏன்னு என்கிட்ட வந்து கேட்டான் அதே மாதிரி குரூப்ல வந்து மெசேஜ் பண்ணாம நான் பிகாஸ் அந்த குரூப்ல நியூனால அந்த கூட்டி அந்த ஃப்ரெண்டு கிட்ட இவ பர்சனலா வந்து அனுப்பியிருக்கேன். நான் இங்க வந்துட்டேன், குரூப்ல அனுப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஷையா இருக்கு, நான் வந்துட்டேன், இஸ் எனிஒன் பி ஹியர்னு. பிகாஸ் அந்த டைம் தான் அவனும் வரான். ஸோ அவன் சொன்னா, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டை வருவாங்க, நீ வந்து கீழே வெயிட் பண்ணு, அவன் வந்தோடனே 2 பேரும் நீங்க மேல வந்துடலாம். கார்டு எப்படின்னு அவ கேட்டிருக்கா, கார்டு இருக்கானுங்க, இல்லை என்கிட்ட கார்டு இல்லைன்னு. அவங்க கிட்ட மேபி இருந்தா இருக்கும், அப்படி இல்லைன்னா சொல்லி குரூப்ல நீ என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு பிக்கப் பண்றேன்னு. அவ சொன்னா, இதே மாதிரி நீ வரதுக்கு முன்ன லிட்ரலி ஒரு 2-3 மினிட்ஸ் பேக் ஒருத்தன் வந்தானா, அவன் நேரம் வந்து அவ இப்படி பார்த்துட்டா. பார்த்தோன்னே ஹி குடன்ட் see அவ மூஞ்சி சரியா தெரிய மாட்டேன். அவன் என்ன பண்ணிருக்கான், அந்த ஹூடி இப்படி போட்டிருக்கான் பாக்கெட்ல, அந்த ஹூடி பாக்கெட் கை விட்டு நேரம் அந்த கதுகிட்ட வந்துட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கும்போது, பிகாஸ் இவளுக்கு தான் தெரியல யாருன்னு. இப்போ எப்படி கேட்கறது ரொம்ப யோசிச்சிருக்கும் போது, உங்ககிட்ட கார்டு இருக்கான்னு கேட்டிருக்காவ. கார்டு இருக்குன்னு சொன்னோன்னே அவன் இப்படியே திரும்பி அவளை பார்த்துருக்கா. இப்படி பார்த்தோன்னே she was shocked. ஏன்னா அவ கண்ணுக்கு வந்து அவ வந்து என்னது ஒரு எலும்பு கூட்ட பார்த்தா, எலும்பு கூட்ட பார்த்துட்டு and then she froze. அந்த உருவம் அந்த பர்சன் வந்து அப்படியே திரும்பி மெதுவா அவகிட்ட வந்து வரா. ஸோ அவகிட்ட வர அந்த உருவம் அப்படியே மாறி இட் பிகேம் லைக் முடி அப்படியே விரிச்சிட்டு ஒரு பொம்பளை ஃபிகரா வந்து அது மாறுது. அப்படியே கிட்ட வந்துட்டு இருக்கு. லைக் அவ பேனிக்ல என்ன பண்றா, லைக் அவளால நவர முடியல, அது என்ன சொல்லுவாங்க, ஸ்லிப் அந்த மாதிரி. ஷி குட் மூவ் எனிதிங், லைக் பாஸ் பண்ணி கத்துனா தெரியுமா. கத்துனோடனே அது டப்புன்னு ரியலிட்டிக்கா வந்துட்டாவ. அப்படி வந்தோடனே ஷி ரியலைஸ் லைக் எதுவுமே அங்க இல்ல. the thing why phone அப்பதான் வந்து அவ திரும்பிட்டு போன் டக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணும்போது தான் இவன் வந்துட்டான். ஸோ அப்பதான் வந்து லைக் கிட்ட வரான்னு இவன் கிட்ட வந்துட்டு அப்பதான் அந்த கான்வர்சேஷன் எல்லாமே நடந்திருக்கான். ஸோ அவ இவகிட்ட சொல்றா, இதெல்லாம் நடந்துச்சு, நான் நினைச்சேன் நீ தான் வந்த, பட் யாரோ வந்திருக்காங்க அந்த மாதிரின்னு. அப்படியான்னு சொல்லி இவன் என்ன பண்ணா, லைக் ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணிட்டாலாம், வாங்க கீழே ஒரு கதை நடந்திருக்கு அந்த மாதிரின்னு. குடு பிகாஸ் கொஞ்சம் கிட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து டேப் பண்ணிட்டு போனாங்க. நான் டேப் பண்ணிட்டு கவு திறந்துட்டு இவன் உள்ள போனான். வந்தாளா, இவன் வந்துட்டு கதவு சாத்துறா. ஸ்லைடிங் டோ மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த ஸ்லைடிங் டோல வந்து அந்த 5 விரல் அச்சு அப்படி இருக்கு. லைக் அது கீழே வந்து நார்மலி நீங்க கதவு திறந்து ஸ்லைடிங் டோல கதவுல பெரிய விண்டோ இருக்கும் தெரியுமா, அந்த கண்ணாடி மாதிரி. ஸோ அவ நார்மலி வந்து இப்படி திறந்துட்டு தான் போவாங்க. இட்ஸ் நாட் லைக் அந்த புஷ் பண்ணிட்டு போறது இல்லை, கதவு திறந்து தான். ஸோ இவ திறந்துட்டு கதவு சாத்துறா, அந்த அச்சு இருக்கு. ஏன்னா அந்த உருவம் அப்படி நேரம் வந்து இப்படி திரும்பிச்சுல, அந்த கை இப்படி வச்சுட்டு தான் அதை பார்த்துச்சு அப்படி. ஸோ அந்த 5 விரல் அச்சு மட்டும் அங்கே இருந்துச்சு. ஸோ இப்போ அவளுக்கு தெரியல லைக் ரியலா உண்மையா இல்லை நான் கனவு கண்டன அந்த மாதிரி. ஸோ இந்த கதை சொல்லியிருக்கலாம். அப்புறம் தான் வந்து விசாரிக்கும் போது இது வந்து கதை அப்படியே போயிருக்கு. அப்படியே போகும்போது தென் இது லெக்சரரா காடா யாரும் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, இஃப் நீங்கள் லேட் நைட் போறீங்கன்னா இட்ஸ் பெட்டர் யூ ஆல் கெதர் டுகெதர், ஒன்னா கெதர் பண்ணிட்டு ஒன்னா ட்ராவல் பண்ணுங்க. லைக் ஒரு தனியா வந்து உட்காராதீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த யூனி வந்து நடு காட்டில் இருக்கிற ஒரு யூனி. ஸோ நடு காட்டினாலே ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்தது வந்து இட் குட் பி சம்திங் உங்களுக்கு வார்ன் பண்ணதா இருக்கும், இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு வந்து எச்சரிக்கை மாதிரி இருக்கும், இல்லை இது ஏன் ஏரியா அந்த மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் ஒண்டியா வந்தா கூட பிரிங் அ கார்டு இருப்பாங்க. ஏன்னா செக்யூரிட்டி அப்பப்போ ரொண்டா பண்ணுவான். பட் இட்ஸ் பிக் யூனி, அவனை பிடிச்சி அவன் கூட நீங்க வாங்க, சேஃபா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னன்னா அன்டில்னா வந்து அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஹிஸ்டரி என்னன்னா அது அந்த கதையில அவங்க சொல்ல லைக் இதுக்கு முன்னாடி அது என்ன மாதிரி இடம் அப்படி சொல்ல. பட் ஒன் ஆஃப் த காமன் கதை வந்து இது நடந்திருக்கு. இது வந்து நான் படிக்கும் போது, ஸோ இது வந்து நான் படிக்கும் போது இது
ஒன் ஆஃப் த கதையாக தான் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் இது உண்மை கதையா பொய் கதையா நோண்டும் போது நான் என்ன நினச்சேன், அந்த யூனிவர்சிட்டி பேரை போய் தட்டி பார்த்து போய் ரீசர்ச் பண்ணலன்னா அந்த யூனிவர்சிட்டி படித்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் போர்ட்டல் ஃபாரம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த காமன் ஸ்டாரி வந்து இது. அதில் இந்த உருவம்னு ஒன்று பார்த்தாங்களே, இந்த உருவம் என்னன்னா ஆம்பளை தான், அது நீட்டு முடி, இந்த பல்லு மட்டும் இப்படி இருக்கும். அதுக்கு இந்தோனேஷியாவில் வந்து ஃபேமஸாக இருக்கும். அதாவது அசுரன் மாதிரி ஒன்று இருக்கும். நீட்டு முடி ஆம்பளை தான், பட் ஃபுல் ரேட்ல வந்து பல்லு இப்படி வெளியே வந்துருக்கும். அந்த அசுரன் மாதிரி இருக்கும் அது. ஓகே ஓகே. இந்த யூனி இருக்குல்ல, அந்த யூனி சரௌண்டிங்ல வந்து இதுக்கு முன்ன வந்து ஒராங்காஸ்லியோட கம்பம். ஸோ ஒராங்காஸ்லி கம்பத்துல வந்து அந்த கம்பத்தை ப்ரொடெக்ட் பண்றது வந்து இந்த அசுரன். ஸோ இப்போ அந்த கம்பத்தை அழிச்சு அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் ஆகி அதுக்கப்புறம் யூனி வந்ததுனால ஸோ அந்த ஒரு அப்பியரன்ஸ் வந்து அடிக்கடி அந்த யூனில வந்து பார்த்துருக்காங்க. இது நிறைய உருவம் எடுத்திருக்கோம் அந்த மாதிரின்னு. பட் இது வரைக்கும் டெத்துன்னு ஒன்று நடந்ததில்லை, லைக் வந்து உயிர் எடுக்கிறதுன்னு நடந்ததில்லை. ஆனால் இது இந்த இடத்துல வந்து நான் வந்து பாதுகாக்கிறேன், இது ஏன் ஏரியாவா இருந்திருக்கோன்னு வந்து அப்பப்போ வந்து ஒரு காட்டுட்டு போகலாம். நம்ம பையன் தான் அங்கங்க போயிட்டு இந்த ஒன் ஆஃப் த லைக் அவங்களுக்கு என்னன்னா அது ஈரியான ஒரு விஷயம். அது அந்த உருவம் வந்து இருக்கு. லைக் அந்த கேர்ளுக்கு வந்து அது ஸ்னாப் அவுட் பண்ணோன்னே தான் அது ரியலைஸ் பண்ணிருக்கு, பொய்யா கனவான்னு. ஓகே ஓகே. அந்த மாதிரி நடந்த ஒரு விஷயம்லாம் இதுதான் ஏற்கனவே நான் சொன்னேன்ல, அந்த மாதிரி ஸ்லீப் பேரலைசிஸ் எனக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது என் கூட்டாளிக்கு நடந்துச்சு. பட் நான் வந்து கனவு உலகத்திற்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு ஓகே கனவு தான் கன்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தா என் கூட்டாளி அங்க தண்ணீர்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னேன். at the same time நடந்த ஒரு விஷயம்ல அது. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு இன்னொரு காலர் இருக்காங்க. ஸோ எவன் யார் அடிக்கிறான் இந்த வாட்டி நினைச்சு கதையை சுருக்கமா சொல்லுவாங்க. ஹலோ, அங்க யார் பேசுறீங்க? கோஸ்ட் பஸ்டர்ஸ். நாங்க தாங்க ஷாப்ல இருந்து பேசுறோம். ஓ அப்படியா? நீங்க யார் சார்? உங்க பேரு? நிறைய பேர் என்ன சூர்யான்னு கூப்பிடுவாங்க. நீங்க சூர்யா ஜீவன் ஃபேனா தான் இருப்பீங்க கண்டிப்பா. ஆமா, அப்ப ஒரு முக கதை வந்துரும். ஆமா இரு. Okay, we have Jeevan in the house. அது US ஃபாரின் நம்மளுக்கு ஃபாரின் ஃப்ரெண்ட் ரொம்ப நாள் நம்மளுக்கு ஃபாரின் கால் வராம இருந்துச்சு. வெள்ளக்கர்நாட்டுல இருந்து வந்திருக்கு. வெள்ளக்கர்நாட்டுல இருந்து லோக்கல் நம்பர்ல இருந்து வந்திருக்கு. சரி விடுறா, வெள்ளக்காரல ஏந்துடலாம். நாங்க லைன் வந்திருக்கா இல்லையா? டேய் உனக்கு தெரியுமா, நான் இங்க பாஸ்டன்ல இருக்கேன். யாரும் பாஸ்டன்ல இருந்து நம்ம ஷோ பாத்துருக்காங்கடா. ஆமாவா? பாத்துட்டு நீங்க வந்து இங்க ஒரு டாஸ் ஆப் லைவ் ஷோ பண்றீங்கன்னு இருக்காங்க. எங்க எத்தனை பேர்? 3 பேத்துக்கா? இல்ல ஒரே ஒரு ஆள். ஸ்பெஷல் கெஸ்ட். சரி ஓகே, பேச அடுத்தது. என்ன சொல்ல வந்தா? இப்ப இருக்கு டே ஷோல ஏதாவது சொல்லிட்டீங்க, நான் ஏதாவது அப்பாலஜி வீடியோ பண்ணுமா? இது வரைக்கும் இல்ல, நேத்து நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அத பத்தி நான் ஒன்னும் சொல்லல. நீ எதுவுமே சொல்லல. டேய் இன்னைக்கு அதான் முதல்ல ஆரம்பம் சொன்னேன். ஒன்னு இப்போதைக்கு டெம்பரரியா இவருக்கு பதில் இவர்னு விக்கி இங்க உட்கார்ந்திருக்கு. ஓ ஹாய். தெரியாது. இல்ல சார் ஹலோ, ஐ அம் விக்கி, ப்ளீஸ் டு மீட் யூ. ஒரு வாரம் தான் போனேன். இல்ல சும்மா பாவா, ஆளே மாத்திட்டீங்க. பழுத்தியா இருக்கான்னு சொல்லிட்டு மாத்திட்டீங்க. என்ன ஐடி கொஞ்சம் கூடியா இருக்கு. ஓ அப்ப உங்களுக்கு வித்தியாசம் தெரியல, பார்க்கும்போது வித்தியாசமே தெரியல. ரிப்ளேஸ் பண்ணி விட்டோம். மேட்சிங் ஒரு ஆள் தெரியும். அதே முடி, அதே தாடி, அதே ஹைட், அதே மசில். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஆளுங்க பாக்கும்போது இடம் மட்டும் தான் மாத்திருக்காங்க. ஆமா, இடம் மாற தான் மாறி இருக்கு. இல்ல இன்னைக்கு பார்க்கறோம் இங்க தான் வந்திருப்பான். ஆமா, இடம் கூட மாறல. டேய் இப்போ உனக்கு தெரியுதுடா, காலர் அப்போ 3 பேர் பேசினா எப்படி கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு எனக்கே கேக்குது. ஆமாவா, எப்படி இருக்கு? எப்படி இருக்கா? 3 பேர் பேசுறது எவன் எந்த கேப்ல நான் புரியுதுன்னு யோசிக்கிறேன். அப்ப நம்ம அவங்களுக்கு டஃப் ஜாப் தான் கொடுக்குறோமா? வேற மாதிரி பண்ணிருக்கோம். சரி ஒரு பேய் கதை சொல்லு. சொல்றா வந்து பேய் கதை சொல்றா. பாஸ்டன் கதை. பாஸ்டன் பேய் கதை. டேய் பாஸ்டன் பேய் கதை இல்ல, ஆனா நிறைய பொண்ணுங்களா இருக்குங்கடா. எனக்கு தெரியும். எனக்கு மக்களே ஆனதே அதுக்கு தானே சொன்னேனாலே ஆரம்பத்துல எங்களை விட்டு ஹாலிடே போயிட்டான். அது காரணம் வந்து ஒரு பொண்ணா தான் இருக்கும். அவன் இப்ப அவனே ஒத்துக்கிட்டான், ஒரு பொண்ணுல பல பொண்ணு. நீ சொன்னதை ப்ரூவ் பண்ணிட்ட. நானாவது என் மச்சான் வந்து சொல்லுவான் நான் வந்து வேலையா போயிருக்கேன் அப்படின்னு. அதான் வேலையை தான் போயிருக்கேன். பொண்ணு பார்க்கற வேலை இல்ல, உங்களுக்கு தான் ஃபாரின் ஃபிகர் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் யுஎஸ் வந்தேன். அப்ப அங்க போய் நீ மாமா வேலைய விடுறீங்க. எனக்கு ரொம்ப பேரு நீ தான் நண்பன். நான் தான் நண்பன். என்னது ஒரு சாரிட்டியே மாமா வேலை பண்றதுக்கு. ஆமா வாட்ச் உடைஞ்சா நம்ம ஃபிக்ஸ் பண்றது.
அந்த மாதிரி சரி எப்போ வர அடுத்த எபிசோட் கூட வந்துரு என்னது கண்டிப்பா ஆரம்பத்துல எல்லாமே we want ஜீவன் வாங்க இங்க பாருங்க அவனுக்கு காலருக்கு கொண்டு வந்துட்டான் ஓகேவா ஸ்டில் ஹியர் அவன் இல்லாம பண்ண முடியாதுங்க நான் என்னமோ பண்ண முடியாது இப்பதான் நான் அவனை மாத்தணும்னு சொன்னேன் டெம்பரரியா சொல்லிருக்கோம் இல்ல ஆளே தெரியல ஒரே மசல் அதே உடம்பு நீ நம்பலன்னா பாரு குரல் மட்டும் தான் வேற மாதிரி நீ இந்த எபிசோட் பார்த்தா உனக்கு தெரியும் என்ன மாதிரி லுக் லைக் இருக்கு வெரி கியூட் அவங்களே வந்து கீழே கேட்க மாட்டாங்க ஜீவன் எங்க கேட்க மாட்டாங்க எப்படின்னா அது ஜானி இது ஜாமி அந்த மாதிரி அச்சஸ்ல ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கண்டே பிடிக்க முடியல பாத்துக்கங்களேன் அப்ப அந்த பிரியா யாரு நீ தான் கொண்டு வரணும் தொட்டு தொட்டு பேசி சுல்தானா கொண்டு வரது ஆமா ஓ இல்ல அவன் ஃபாரின் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் ஆரம்பத்துல அவன் ஆடுவான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் க்ரூஸ்ல அந்த மாதிரி அதான் நான் லட்சம் எண்ணம் நான் அதான் ட்ரை பண்ணேன் இது ஆடுறது அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா இங்க இருக்கிற இல்ல பொண்ணுங்களும் இங்க என்னோட பெருசா இருக்காங்க அப்ப தூக்கி மடியில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா ஆமா ஆமா 5 நாள் ஆமா சும்மா போயிட்டு ஏன்னா நான் குட் பை டாக் தான் பார்த்தேன் ஆமா எப்படி இருந்துச்சு கூட்டம் எப்படி இருந்துச்சு ஒரு 10 பேர் இருந்தாங்க ஓ அங்கேயும் 10 பேர் தான் இருக்காங்களா அந்த 10 பேர்லயும் நம்ம பாத்துருக்காங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான் டிடி அவன் குட் பை இல்ல அந்த 10 பேர்லயும் ஒருத்தவங்க பார்த்து சொல்லிருக்காங்களே அங்கேயே பார்த்தாங்க உனிய இல்ல அவன இன்ஸ்டாகிராம்ல வச்சிட்டான் ஓ இன்ஸ்டாகிராம் என்னமோ ரோட்ல போகும்போது சார் நீங்க தோசாவா சைன் போடுங்க சைன் பண்ணுங்க அவங்க அப்படி நெஞ்சில கிழிச்சு சைன் போடுறாங்க அவன் ஜே வந்து நிப்பல்ல ஆரம்பிச்சு எண்ணி வந்து இன்னொரு நிப்பல்ல முடிக்கிறான் மயிரே இங்க இருக்கிற குளிருக்கு நிப்பல்ல எழுதுனா அப்படி கண்டுட்டு வந்துரும்டா சரி anyway thanks ரே கால் பண்ணதுக்கு எஸ் நான் கால் பண்ணதுக்கா நான் தூங்கிட்டு இருந்தேன் எழுப்பி விட்டு கால் பண்ணிட்டு ஏடா உன்னை கொஞ்சம் பெருமையா பார்க்காத உன்னை நீ அது நான் அங்க பண்ணல எங்க தம்பிங்க நான் இல்ல நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு இதுக்கு முன்ன ஒரு காலர் வந்தான்டா ஆமா பிச்சை கதையை வந்து செல்வா கிட்ட இது வரைக்கும் இவ்ளோ லெங்தா ஒரு கதை நீ பாத்துருக்க ஆமா போது போயிட்டே இருக்கு லிட்டரலி அக்லி மாதிரி அவன் எப்படி தெரியுமா மலேசியாவே இது குட் பை அக்லி இல்ல இது வந்து இது விடாமுயற்சி சொல்றது அவர் விடாமுயற்சி அவர் எங்க அல்பாய்ஜன்ல ஆரம்பிச்சு ஆப்கானிஸ்தான்ல முடிச்சாரு ஒரு முடிக்க வச்சோம் ஒரு கொண்டேனா எடுத்து வந்தா மச்சி அவுத்து விட்டுக்கிட்டே அவுத்துட்டானா இல்ல கதைய அது மட்டும் பண்ணல அதையும் பண்ணிருப்பா காதோல் இல்ல இதெல்லாம் சஃபர் பண்ண போறது ஒருத்தன் தான் ஆமா அவன் இங்க உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான் அவனே சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான் சோ ஐ திங்க் he know what to do அதானா அவன் கதை நீ இப்ப சொல்லும்போது அவங்க யோசிச்சிருப்பாங்க கதை அவ்வளவு லெங்க் இல்ல கொஞ்சம் கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க ஆமா அவங்களுக்கு என்ன தெரியும் அப்ப இதையும் வெட்டியா பரவாயில்ல நீ இல்ல அது நல்லா நீட்டாவே போடு அப்ப அவன் இது பேசுறது சென்சிபிளா இருக்குல்ல அதை வெட்டிட்டு இதை போட்டான் அந்த அளவுக்கு பெருசா தெரியல ஆமா இவங்க ரொம்ப ஓவரா போறாங்க அதான் இவங்க கதை தப்புங்க அப்புறம் வந்து ரீல்ஸ் வந்து அப்புறம் எல்லாம் சண்டை போடுறது தேவையா அதுல விட்டு எப்படிதான் விடாமுயற்சியா வெளியே வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்லிட்டு போனாங்க வீட்டுக்கு போனா நம்மளால முடியுமா தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுதுடா இந்த காலரா இருந்தா நீங்க பேசுறது மட்டும் தான் கேக்குது நான் எதுவும் பேச முடியாது இப்ப தெரியுது ஸ்டாப் இன்டரப்டிங் தி காலர் நான் அனுப்பி கேட்டுக்கிறேன் இப்ப என்ன புரியுது அப்ப புரியல இப்ப புரியுது சரி anyway thanks விக்கியோட கதை இருக்கு ரேப் பண்ணி முடிய ஏற்கனவே இப்ப 3 hour போயிட்டு இருக்கு oh my god ஏன் ஷோ எனக்கே தேங்க்ஸ் நான் வந்து தேங்க்ஸ் சொல்றேன் ஆமா நீ யூஎஸ் நீங்க யூஎஸ் ரிட்டர்ன் வெளியூர்ல வேற ஈக்குவலா ட்ரீட்மென்ட் பண்ணுவோம் ஆமா சரி ஓகே பை ஸோ இது ஒரு ஷார்ட்டான கதை தான் செக்யூரிட்டி கார்டுக்கு நடந்த ஒரு கதை அவர் வந்து நிறைய ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்காரு எந்த ஜாப்பும் கிடைக்கல பிகாஸ் he just finished the course அந்த செக்யூரிட்டி காஸ்ட் முடிச்சுட்டு உடனே வந்து ஜாப் அப்ளை பண்ணியிருக்காரு அண்ட் இவர் இருக்கிற சூழ்நிலையில வந்து ஒரு நல்ல ஹை சேலரி இருக்கிற ஜாப் மாதிரி எதிர்பார்த்திருக்காரு ஸோ அவருக்கு தேடி அங்கே தேடி இங்கே தேடி கடைசியாக ஒரு இடத்துல வந்து அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு இவருக்கு வந்து என்னன்னா இது கிடைக்காது இந்த சேலரி ரொம்ப கூட எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு இப்போ சொல்ற மாதிரி ஓகே வில் கெட் பேக் டு யூ அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ இவர் அதே மாதிரி தான் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு கால் வருது யா வி ஒன் யூ அப்படின்னு ஸோ இவருக்கு
கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரே சந்தோஷம். ஸோ எனக்கு அதுவும் தென் வேலைக்கு சேர்ந்துட்டாரு. சேர்ந்தபடி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். நல்லா அவருக்கு வந்து அந்த செட்டப் இந்த காட் ஹவுஸ் இட்ஸ் லைக் வெரி கம்ஃபர்டபுள். படம் பார்க்கலாம், லைக் யூ ரிலாக்ஸாக இருக்கலாம், ராஜா மாதிரி இருக்கலாம். ஸோ பிஸ்கட்டு பென்ட்ரி அதெல்லாம் எல்லாமே ப்ரிப்பேராக இருக்குது, சாப்பாடு எல்லாம் இருக்குது. ஸோ யூ வில் ஃபீல் லைக் வெரி கம்ஃபர்டபுள். இவர் வந்து ஒர்க் பண்ணிடல ஒரு விஷயம் பார்த்துருக்காரு அங்கே. அந்த எவ்ரி டைம் அந்த சிசிடிவி வந்து ஒரு மிட் நைட் கரெக்டான டைம் சொல்ல முடியாது, ஒரு 2 to 5 o'clock AM வந்து கேமரா வந்து ஒரு கேமராலேருந்து இன்னொரு கேமரா கிளிச் ஆகி பிளாங்க் ஆகி போகுது. ஸோ இவர் வந்துட்டு ஏன் இதே மாதிரி ரொட்டேஷனில் மொதல் நாள் போணுச்சு, மேபி அது ஒரு கிளிச்சுன்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. சூப்பர்வைசர் வந்துட்டு ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, புரியுது, நார்மலாக தான் இருக்கு. ஸோ இவர் பார்த்துட்டு இல்லையே நான் பார்த்தேனே இந்த டைமில் வந்து நான் கரெக்டாக டைம் நோட் பண்ணி வச்சிருக்கேன், எந்தெந்த டைமில் வந்து இந்த மாதிரி கிளிச் ஆனிச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். சரி இது ஒரு நாள் இப்படி நடக்கும்போது இவர் வந்துட்டு சரி அந்த இடத்துல எங்கே நடக்குது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீராப்பில் வந்து கெத்தா. ஆனால் ஏன்னா இவர் வந்து டைம் அங்கே போய் கிளாக்கிங் பண்ணுவார். ஸோ கிளாக்கிங் பண்ணும்போது இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, சரி அங்கே போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த கொண்டு சுற்றி போய் பார்த்துருக்காரு. அப்போ வந்து இவர் பார்த்தது உருவம் வந்து ஒரு கருப்பு உருவம் வந்து முடி விரிச்சு போட்டு மேலே போயிருக்கு. ஸோ இவர் வந்து அசியூம் பண்ணல எதுவும் ஒன்று அப்படின்னு அசியூம் பண்ணல. ஒரு கேர்ள் ஏன் இந்த டயத்தில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதே மாதிரி அந்த டைமுக்கு இந்த சிசிடிவி கிட்ட பாஸ் பை பண்ணுற மாதிரி தான் அந்த கேர்ள் பாஸ் பை பண்ணிட்டு இருந்து. ஸோ பெருசாக வந்து நோட் பண்ணல. தென் ஹி ஃபீல் லைக் ஓகே. தென் அதே மாதிரி அங்கங்கே வந்து ஹி சா திஸ் அந்த அப்பியரன்ஸ். ஒரு நாள் வந்து ஓகே இந்த வந்து காட் ஹவுஸ் வந்து பாத்ரூம் வந்து கொஞ்சம் தூரம் தான் போகணும் காட் ஹவுஸ் கிட்டேருந்து. ஸோ சூப்பர்வைசர் வந்து ஒரு நாள் திடீர்னு நடராத்திரி வந்திருக்கான். சூப்பர்வைசர் நடராத்திரி வரமாட்டான். சூப்பர்வைசர் இந்த டைம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன செய்ய தெரியல, பதட்டமாயிட்டு. ஏன்னா அந்த டைம் வந்து இந்த பையப்போல தூங்கிடுச்சு. ஸோ தூங்கி எழுந்து சூப்பர்வைசர் பார்த்து கண்ணாடியில் அப்படி பார்த்து நிற்கலாம். பார்த்து நிற்கும் இவருக்கு வந்து தூக்கி போட்டு பார்த்ததும் அப்படி திரும்பி அப்படி நடந்து போகிறான். ஸோ இவருக்கு வந்து பயந்து சூப்பர்வைசர் பின்னாலேயே போகும்னு சொல்லிட்டு இவர் அப்படியே போயிருக்காரு. போய் ஒரு இடத்துல போயிட்டு அந்த பாத்ரூம் பூந்துருக்கான். பாத்ரூம் வந்து லைட் கூட தட்டல, பாத்ரூம் பூந்துட்டான். பாத்ரூம் பூந்துட்டோம். இவரு வந்துட்டு சரி உள்ளுக்கு போறாம இருக்கு, என்ன டாய்லெட் தான் போறாம இருக்கு, நம்மளுக்கு ஏசி நீங்க அப்படி இல்ல, அதாவது வாஷ்ரூம்ங்கிறத தனியா போறான். இவனு பின்னாடி வந்து அதாவது இழுத்துக்கிட்டு போயிருக்காரு. இல்ல இப்ப என்ன தூங்குறியா நீ? ஆமா ஆமா உன்னை தூங்காம செய்யற மாதிரி வீடியோ முழிச்சிருப்ப நீ. சோ உள்ளுக்கு போனா இவர் வந்து இப்ப சூப்பர்வைசர் கோச்சிட்டு போனான்னு என்ன ஐயோ தூங்கிட்டோம் சரி அப்படின்ட்டு இந்த பயத்திலே போவாங்க. அந்த மாதிரி வந்து பயத்திலே வந்து போனுங்களாம் வச்சுட்டு அப்படியே போயிட்டாங்க. போயிட்டு கொஞ்ச நேரம் சென்று என்ன அவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சூப்பர்வைசர் வெளியே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் நைட்டும் தட்டல. ஸோ உள்ளுக்கு தட்டிட்டு ஒரு பாத்ரூமா திறந்து பாக்குறாரு. எல்லா பாத்ரூமும் இருட்டா இருக்கு, ஆளே இல்ல. இவருக்கு உடனே பயம் வந்துருச்சு. என்ன இப்ப நம்ம தூக்கத்துல இருந்து பயத்துல பார்த்தோமா இல்ல என்னன்னு காட் ஹவுஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஒரே யோசனை. சரி இது அப்படியே விட்டுருவோம். சரி சூப்பர்வைசர் இது கேட்கலாமா கேட்க வேணாமா, நான் தூங்கும் போது நீ பார்த்தேன்னு சொன்னா அது கேவலமா இருக்கும். ஸோ அது அப்படியே வந்து விட்டுட்டாங்க. சரி நாளைக்கு பார்ப்போம் ரியாக்ஷன் பார்ப்போன்னு. அவன் ஒன்றும் சொல்லலை, அவன் பாட்டில் நார்மலாக தான் பேசிட்டு போகிறான் காலைல. தென் அந்த ஒரு 2-3 நாள் கழிச்சு ஹி வாஸ் வெரி கேர்ஃபுல். இப்போ வந்து தூங்கக்கூடாது, என்னமோ நடக்குதுன்னு. ஒரு நாள் வந்து ஒரு பிள்ளை வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து கீழே வந்து அழுதுகிட்டு வந்து ஃபோனுக்கு எல்லாம் கீழே போட்டு அப்படி படுத்து உழுவுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்கும்போது அது அப்படியே அழுதுகிட்டு என் ஃப்ரெண்டு சீரியஸாக இருக்குன்னு. அதுக்கே அந்த பிள்ளை ரொம்ப அது வந்து பேனிக்காக இருக்கு. அப்படியே சரி எங்க உன் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து ஆஃபீஸில் போயிட்டு இந்த வாக்கி டாக்கிலாம் எடுத்துட்டு அவர் போயிட்டு அந்த பிள்ளையோட மேலே போயிருக்காரு. மேலே போயிட்டு செக் பண்ணிருக்காரு. அந்த பிள்ளைக்கு வந்து பேய் பிடிச்சிருக்கு. ஸோ சொல்லுது என் ஃப்ரெண்ட் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கு. அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு. ஸோ இது நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன செய்ய முடியும் சொல்லி யாரோ உஸ்தாஸ் யாராவது கூப்பிடுங்க, இல்லை யாரோ சாமி இதெல்லாம் கூப்பிடுங்க. இல்லை நீ வந்து நீ தான் வந்து இருக்கு எதாவது செய்யணும், ஹெல்ப் பண்ணுங்க, இப்போ எமர்ஜென்சியா இருக்குன்னு. அது வந்து இப்படி சட்டெல்லாம் மட்டும் கிழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வீட்டில் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒன் ஆஃப் த ஹவுஸ் தருமா 10வது மாடியே இது மாதிரி வச்சுக்கோமே. சரி இது என்ன பண்றதுன்னு தெரியல. இவருக்கு ஒரு எமர்ஜென்சினா போம்பா கூப்பிடணும், போலீஸ் கூப்பிடணும், இதெல்லாம் ப்ரோட்டோகால். இந்த மாதிரி பேய் பிடிச்சதுன்னா யார் கூப்பிடுறது? இப்ப நீங்க குடும்ப வீட்டுல உள்ளவங்க கூப்பிடணும் சொன்னா அந்த பிள்ளைக்கு பேனிக்ல இருக்கு. அந்த ஃப்ரெண்டு எனக்கு என்ன பண்றது தெரியல பேனிக்ல இருக்கு. உங்க அப்பா அம்மா யாராவது கூப்பிடுங்கன்னு சொல்றது இல்ல, அது வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாக்கு தெரியாது அப்படிலாம் சொல்லி. ஸோ அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறேன். சரி நானே மந்திரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் என்னமோ ஒரு விஷயத்த விட்டு படிப்பாரா, இவர் தமிழால் தான். சோ இவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச எதையோ வச்சு போயிருக்காங்க. சோ என்ன ஆயிடுச்சு, ஒரு இடத்த பாத்துக்கிட்டு
அது வருது அப்படி சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. ஓ சோ இன்னொன்னு வீட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன ஏற்கனவே ஒன்ன வச்சுட்டு ஹேண்டில் பண்ண முடியல, இன்னொன்னு வருதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேனிக்ல இருக்காரு. நீ வெளியே வான்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை மட்டும் குட்டியில போயிட்டு நம்ம மேனேஜ்மெண்ட் கேட்கறேன்னு சொல்லிட்டு இவர் யார்கிட்டயும் கேட்கறாரு. சூப்பராயிட்டு உள்ள ஃபோன் அடிச்சு சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிச்சு, இது எப்படி அப்படின்னு. பேய் பிடிச்சிச்சா? அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே. என்ன அப்படின்னா நீ நான் இருக்கிறேன் இது நான் காக்குறேன் அப்படின்னு. ஸோ அவங்களும் வந்து சரி யாரையும் அரேஞ்ச் பண்ணி அந்த அப்பார்ட்மெண்ட்ல உள்ள மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு காய் அந்த இடத்துல தங்குறாங்க. ஸோ ஹி இஸ் த மெயின்டெனன்ஸ் கைஸ் ஹூ ரிப்பேர் பேட்ச் பண்றது, பேட்ச் ஒர்க் பண்றது, மெயின்டெனன்ஸ் பண்றதுலாம் இந்த இது. ஆக்சுவலி இஸ் பங்களாதேஷ் காய். ஸோ அவருக்கு மந்திரம் படிக்க தெரியும் சொல்லி அனுப்பி விட்டுருக்காரு. அவன் கொஞ்ச நேரம் அவன் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலயே எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஓகே, அவன் கொஞ்சம் மஞ்சள் தண்ணி தெளிச்சு விட்டு கொஞ்ச நேரத்துல ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ இவருக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆளா நீ, ஆளை பார்த்து டம்மி பீஸ் மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அட்டி மட்டும் அம்மி மாதிரி இருக்கா? இல்ல பேயை பார்த்து பயந்து போற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய வருஷ கணக்குல தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒண்ணுதான் வந்து சோ ஓகே செட்டில் ஆயிடுச்சு. அந்த வீட்டுல உள்ள வந்து அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, வந்து அடிக்கடி வந்து பேசிக்கிறா காட்டுக்கிட்ட, இந்த என்னோட வந்து எனக்கு தெரியல இந்த மாதிரி அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஆகுது, திருப்பி எனக்கு இந்த மாதிரி வருது, எனக்கு என்னமோ வந்து என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் மேல தான் சந்தேகமா இருக்கு, அவன் தான் வந்து இந்த மாதிரி பண்ணி விடுறான் போல இருக்கு அப்படின்னு எங்களுக்கு சண்டை வந்து பிரிச்சிச்சு சொல்லு. ஸோ இவ வந்து ஒரு கதை சொல்லிக்கிட்டு ஃப்ரெண்ட் ஆயிட்டா அவங்க கூட. இப்ப என்னன்னா இதே மாதிரி இன்னொரு வீட்லயும் நடக்குது. இந்த கதை வந்து இன்னொரு வீட்லயும் நடக்குது, அங்கேயும் வந்து மாதிரி இவருக்கு வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல நடக்கிறதும் இதுவும் வந்து கனெக்ஷன் இருக்கான்னு இவர் யோசிக்கிறாரு. ஏன்னா எந்த இடத்துல எல்லாம் அந்த சிசிடிவி கரெக்டா அந்த இருட்டு பிளாங்க் ஆகி அந்த ஃப்ளோர்ல இருக்குதோ அந்த ஃப்ளோர்ல தான் இந்த மாதிரி நடக்குது. ஓகே, என்னதான் நடக்குது இங்க வந்து ஒரு மாசம் கூட ஆகல, இந்த ஒரு மாசத்துக்குள்ள நான் என்னெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ போலீஸ் மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இவரே சொந்தமா. அதாவது ஃபுல்லா இல்ல, பட் நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் ஒரு பயமும் இருக்கு, போற பாக்குல ஒரு காட்டில போகுது நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ஃபுல்லா இருக்காரு. ஒரு கட்டத்துல என்ன போய் பாக்குறாருன்னா அந்த உருவம் போற இடத்தெல்லாம் இருக்குல்ல, இப்ப வந்து அவர் வந்து சரி காலையில எங்க போய் காலையில பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில அந்த இடம்லாம் ஏரியாலாம் போய் செக் பண்றாரு. இது நடக்குது நைட்ல இருந்து அப்பப்ப பாத்துருக்காரு இந்த இடத்துல வந்து கருப்பா ஒரு உருவம் போறது. ஆனா இந்த இடம்லாம் வந்து இந்த சிசிடிவில அந்த கருப்பா வந்து போனதான். ஆனா இதே இடத்துல தான் அந்த பேயும் பிடிக்குது அந்த ஆளுக்கு. சோ அப்ப இது ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா காலையில இந்த இடத்துக்கு போறாரு. காலையில போற இடத்துல தச்சல ஒரு விஷயத்த வந்து அவர் கண்டுபிடிக்கிறாரு. அந்த காலையில போற இடத்துலலாம் வந்து சிசிடிவி இருக்கிற எங்கெல்லாம் இது பிளாங்க் ஆகுதோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மெயின்டெனன்ஸ் காய் தான் வந்து போயிட்டு இருக்கான். இந்த பிள்ளைங்கலாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து வெளியாகுதுங்க. இப்ப இந்த பிள்ளைங்க வெளியாகிற இடத்துல தான் வந்து இந்த சிசிடிவி ஆக்சுவலி பிளாங்க். இந்த பிள்ளைங்க தான் வெளியா இருக்குங்க, ஆனா எந்த இடத்துல ரெக்கார்ட் ஆகாது. இந்த பிள்ளைங்க வெளியா வந்து எஸ் இந்த பேய் பிடிச்ச பிள்ளைங்க தெரியுமா, அதுங்களுக்கு வெளியாவதுக்கு ரெக்கார்டே இல்ல. வீட்டுல இருந்த மாதிரி தான் அதுங்களுக்கு ஃபீல் ஆகுது, அதுங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்கு. சம்பந்தம் இருக்காது, பட் இருந்தாலும் இந்த மெயின்டெனன்ஸ் காயை ஃபாலோ பண்ணி பார்ப்போன்னு அவன் என்ன பண்றான்னா வேலை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இல்ல இந்த இடத்துல லீக் ஆகுது தண்ணி, மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ்ல தண்ணி லீக் ஆகுது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு சொல்லி போந்துட்டு ஆக்சுவலி அந்த காஞ்சிருக்கிற அண்டர்வேர் பிரா அதெல்லாம் எடுத்து அவன் பாக்கெட்ல சொருவிட்டு போறதை பாத்துருக்காரு. மெயின்டெனன்ஸ் காய் எடுத்து போய் பாக்கெட்ல போட்டு போயிருக்கான். கைகளும் பிடிச்சிட்டாங்க. நீ என்ன எடுத்துட்டு போற அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒன்னும் இல்ல எடுத்துட்டு போலன்னு அவன் சண்டைக்கு வரான். என்ன உன் பிரச்சனை என்ன அப்படின்னு, என்ன எவிடன்ஸ் மட்டும் இருக்கு நான் பண்றது இல்ல, நான் பார்த்தோம் நீ வந்து ஒரு பிள்ளையோட வந்து காஞ்சிருக்கிற துணியை பின்னி எடுக்கிற, நீ எதுக்கு எடுத்த, நீ இப்ப சொல்லி நீ எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்கும்போது அவன் சண்டை கொடுக்குறான் இல்லன்னு. சோ சரி நான் ரிப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஆனா எப்படி ரிப்போர்ட் பண்றது, இது மெயின்டெனன்ஸ் ஆஃபீஸ்காரன் வந்து இது மாதிரி செய்யறான் அப்படின்னு. ஆனா ஒரு மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் சொல்லிட்டாரு. இந்த விஷயத்தை வந்து சொல்லும் போது அவங்களே பார்த்துட்டு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இல்ல இந்த இவன் போற இடத்துலலாம் வந்து பேய் பிடிக்குது அப்படிலாம் இருக்கும்போது இல்ல யார் ரிப்போர்ட் பண்ணலையா. தென் ஹி ரியலைஸ் இவரே வந்து என்ன பண்ணிருக்காரு, ஒரு நாள் வந்து அந்த படிக்கிட்ட நானே நிக்கிறேன் எக்ஸாக்ட்லி ஒரு அந்த இடத்துல இருந்து ஒரு பிள்ளை வழியா இருக்கு. ஹி வாஸ் வெயிட்டிங் த அண்ட் தென் அங்கேயே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு அது என்ன பண்ணுது அப்படின்னு. அது ஒரு இடத்துல கிராஸ் ஆகி பண்ணி தானே போனோம். அது கிராஸ் ஆகி போய் கடைசியா வந்து இந்த 2வது மாடியில இந்த மெயின்டெனன்ஸ் காய் தான் தங்குறான். அங்க போயிருக்கு கரெக்டா போயிட்டு அவன் வீட்டுக்கு நிக்கும் போது அங்க போயிட்டு பிடிச்சி இந்த பிள்ளை ஏன் அவன் வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்லி கொடுக்கும்போது அவன் உடனே கதவு சாத்திட்டு போயிட்டான், எனக்கு தெரியாது அப்படின்ட்டு. அது வந்து அப்படி மைக் போட்டு விழுந்துருச்சு அங்கேயே. ஸோ கொஞ்ச நேரத்தை வந்து ரிப்போர்ட் பண்ணி மேனேஜ் கொஞ்சம் அது கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சு. அவனை வந்து இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸில் இல்லை இப்போ நாங்கள் பார்த்ததுல வந்து ஏன்னா பிகாஸ் ஹீ ரெக்கார்டட் த செக்யூரிட்டி கை ரெக்கார்டட் எவ்ரி திங். மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸில் இந்த காய் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, ஃபயர் பண்ணிட்டாங்க.
ஒரு 1 to 1.5 வீக் கழிச்சு இதே மாதிரி ஒரு பிள்ளை வந்து கூப்பிடுது. மேல வந்து இவருக்கு வந்து என்னை கூப்பிடாதீங்க, நான் அந்த பிரச்சனை நான் வரல, எல்லாம் ஆக்சுவலி செட்டில் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வராதுன்னு. அந்த ஒரு இடத்துல வந்து அந்த ஒரு ஆக மேல ஒரு பில்டிங், அந்த அபார்ட்மெண்ட் அந்த கொண்டோல ஆக மேல ஒரு ஃப்ளோர்ல வந்து இந்த பிள்ளை கூப்பிடுது, என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு முடியாம இருக்கு வாங்க அப்படின்னு. கட்டில் கீழே தான் அது இருக்கு அப்படின்னு. கட்டில் கீழே இருக்கு, அது ஏன் கட்டில் கீழே இருக்கு, இல்ல அது வந்து வெளியாக மாட்டேங்குது கட்டில் கீழே. he feels so confused. என்ன இது நார்மலா நடக்கிற விஷயம் இல்ல, அவனும் இந்த இடத்துல இல்ல, ஏன் இப்ப திருப்பி நடக்குன்னு சொல்லிட்டு சரி இப்ப திருப்பியும் இவன் தான் பண்றானா, இவன் தான் இந்த பண்ணிக்கிட்டு இருக்கானா, சரி இவன் செத்தான்டா இவன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மூஞ்சுக்கெல்லாம் உடைக்கிறதே சரி அப்படின்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளைங்களை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு போறாரு. போயிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள அந்த கொண்டோக்குள்ள பூந்துட்டு கட்டில் கீழியான்னு பாக்குறாரு. ஆமா அந்த கட்டில் கீழே பாரு அது நிக்குது, அது இருக்கான்னு பாரு, யாரோ இருக்காங்க, அந்த பிள்ளை தான் இருக்கும் அப்படின்னு. அது வளர்றத பார்த்துட்டு சரி கீழே பாப்போன்னு பார்த்தா அவன் கீழே பார்க்கும்போது 4 பேர் அங்க நிக்கிறாங்களா. ஸோ கட்டில் ஒரே பிள்ளை தான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சைட் வந்து அந்த மெத்தையில வந்து அந்த சைட் வந்து அந்த பிள்ளை நிக்குது, அந்த சைட் அந்த பிள்ளை நிக்குது, இந்த சைட் கீழே குனிறாரு, கீழே 4 கால் இருக்கு, 4 பேர் நிக்கிறாங்க, மேல பாக்குற ஒரு ஆள் தான் இருக்கிறது. சோ இவர் சரி உடனே போன் எடுத்துட்டு வரல, வாக்கி டாக்கி மட்டும் தான் இருக்கு, உடனே வெளியாகும்னு சொல்லிட்டு வெளியாகிறாரு. லைட் ஆல் பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. வெளியே ஆகிறாலும் போய் பாக்குறாரு, வெளியே பூட்டி இருக்கு, வீடு வெளியே பூட்டி இருக்கு. He doesn't know how. இவரு மேல இருக்கு அது வந்து கொஞ்சம் மேல இருக்கனால ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் வந்து ஒரு புது அபார்ட்மெண்ட் மாதிரி தான். இந்த இடம் வந்து இன்னும் ஆள் வந்து ஃபுல்லா குடியேறல. ஸோ அந்த ஃப்ளோர்ல உள்ளவங்க வந்து மட்டும் யாருக்கும் விளங்காது. ஸோ இவர் வந்து கத்துறாரு, தொலோங் ஐ மீன் ஹெல்ப் பண்ண சொல்லி கத்துறாரு. வாக்கி டாக்கில வந்து கேட்குறாரு யாராவது வருவாங்களான்ட்டு. யாருமே வரல, ஏன்னா இவர் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காரு அந்த ஆஃபீஸ்ல. வெடிக்கிற வரைக்கும் he was in there. And then அந்த வீட்டுல வந்து something choked him. அந்த கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தா he fainted. வெடிஞ்சு வந்து பார்த்தா அந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து வந்து கூட்டிட்டு வந்து ஆம்புலன்ஸ் எல்லாம் கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இவருக்கு ஒண்ணுமே தெரியல, ஒன்னும் பிளாங்க் ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அதுல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு 1 month சாப்பிடாம உண்ணாமல் உடம்புலாம் வந்து இழைச்சி கொஞ்சம் தெருவாயி அவங்க அப்பா அம்மா வந்து சாமி பார்க்கல இடத்துல கூப்பிட்டு படுத்த இடத்துலயே வந்து மோஷன்லாம் போய் ரொம்ப தெருவாயிட்டாராம். எப்படி அப்பதான் வந்து சாமி படத்துல சொன்னாங்க, இல்ல அது ஒன்னு பிடிச்சிட்டு இதாயிருக்கு, இது வந்து கொஞ்சம் பயங்கரமா வந்து செஞ்சிருக்காங்க உனக்கு. இது வந்து யாருன்னா அந்த பங்களாதேஷ்காரன் வந்து கடைசியா வந்து போகும்போது செஞ்சு விட்டு போயிட்டான். விட்டு நீ வந்து நீ என்னைய வந்து வெளியாக்குனால இந்த வேலையை விட்டுன்னு. ஸோ அப்பரன்ட்லி அந்த கதையை வந்து கடைசியா எப்படி ஆயிடுச்சுன்னா he actually been பூக்கா பண்ணி அந்த பிள்ளைங்களாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். அப்படிதான். தென் இந்த செக்யூரிட்டி கார்டு வந்து அதை நாயம் பத்தி பேசுனதுக்கு he got மங்சாலா, he got attacked. அப்புறம் கடைசியா வந்து செக்யூரிட்டி வேலையை விட்டாங்க. ஏன்னா அவருக்கு இந்த ஃபீலே வேணாம், ஏன்னா ஒரு தடவை பட்டதுக்கு இவ்வளவு போதும், சீக்கு பட்டு ரொம்ப தருவாயிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ வேலையை விட்டுட்டு வேற லோரி எதுவும் ஓட்டுறாங்க. நல்லவனா இருந்தா இல்ல ஆமா இல்ல இந்த சிசிடிவின்னு சொல்லும்போது தான் அந்த செந்தில்லாம் வந்து சொல்லியிருப்பாரு கண்டிப்பா, இருள்னு ஒரு ஷூட்டுக்கு போனோம் அப்படின்னு சொன்னாரு, 2-3 கால் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த சிசிடிவி மேட்டர்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரே ஷூட் தான் ஞாபகம் வரும். இருள்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ஷூட் பண்ணோம். செந்திலன் கூட அதுல ஒர்க் பண்ணார்ல, செந்திலன் சுகா அண்ணன் எல்லாரும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இன்னமும் அவர் வரேன்னு சொல்லி டொக்கு கொடுத்துட்டு இருக்காரு. செந்திலனா அவர் very busy man. What do you think? அவர் இப்ப ஆக்டர் அதான் செந்தில் குமரன் முனியாண்டி ஆயிட்டாரு. ஓகே, ஸோ என்னது அதுல இதே மாதிரி ஒரு சீன் நடந்துச்சுலாம். மேமாங்க அங்கே வந்து நிறைய வீடு பின்னைங்கோட உச்சியே அந்த இடம் தான், அங்கதான் ஷூட் பண்ணல. ஆக்சுவலி சரி நீங்க போனீங்கன்னா புக்கே பிண்டேரான்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் கீழே தான் கொஞ்சம் கீழே இறங்குனீங்கன்னா அந்த இடம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு மேடு இருக்கும், ஆக மேல கட்டியிருப்பாங்க. ஒரு ஹோட்டல் மாதிரி கான்செப்ட்ல செஞ்சிருக்காங்களே ஏற்கனவே பழைய காலத்துல. அவ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்க வேற ரூம்ல இருக்கோம், இன்னொரு ரூம்ல இவங்க நடிக்கிறாங்க. லிட்டரலி அந்த ஐபேட்ல வந்து அப்படிதான் நடக்குது. ரோல் பண்றோம்ல, ரோல் பண்ணும்போது அந்த கிளிச்சு கனவு படத்துல நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. படத்துல நடக்கிற மாதிரி 2 சீன் நடந்துச்சு. இது வந்து சின்னது, பெருசா ஒன்று சொல்றாருங்க கிளிச்சு. எனக்கு வந்து ஓகே இன்டர்ஃபியரன்ஸ் இதுதான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன். அந்த ஆப்ரேட்டர் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர் பார்ப்பேன், அவருக்கு தான் சம்பவம் நடக்குது. ஸோ அவரை பார்ப்பேன் அவரு அப்படின்னு பேரு ரமேஷ் செந்தில் சொல்லும் போது ஒருத்தருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அவருக்கு. ஸோ டேக் கட் பண்ணிடுவோம், பிளேபேக் பார்த்தா நல்லா இருக்கும்.
மறுபடியும் இன்னொரு வாட்டி எடுப்போம். ம். அது சிலாப்னா ஒரு 5-6 டேக் போனோம்ல. அது எல்லா டேக்லயும் ரோல் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல கிளீச் பண்ணோம். கடைசியில ஃபுட்டேஜ் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். ஓகே, அது நடந்துச்சா அந்த ரூம் வந்து ஓகே இது வந்து ஒரு வீடா இருக்கும். நீங்க நடந்து போனீங்கன்னா இங்க பாத்வே ஒரு வீடு இருக்கும். அங்க போனீங்கன்னா தெடல் மாதிரி வரும். படி ஏறி போனீங்கன்னா பெரிய ஹோட்டலு. அப்படியே பின்னாடி நடந்து போனீங்கன்னா வீடு மாதிரி இருக்கும். எஸ்டேட் வீடு மாதிரி. அப்படிதான் இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரூம்ல தான் இந்த கிளிச் நடந்துச்சு. இந்த நடு ரூம் இருக்குல்ல, அதுதான் சம்பவம் நடந்த ரூம் மாதிரி அதை செட் பண்ணாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் டீம் வந்து கேட்டாங்க, யாரு நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே ஐயா அப்படின்னு பூந்தேன் நானு. ஓகேயா, பூந்தோடனே ஓகே வா நீ எங்க கூட வா. எப்பவுமே வந்து எவ்ரிடே ஷூட்டிங் வந்து 7 PM தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். 7 AM வரைக்கும் ஓடும். 12 ஹவர்ஸ்லாம் எவ்ரிடே அப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். அப்போ வெள்ளையா ஒரு 5 மணி போல வந்துரு எங்க கூட, அந்த இடத்த செட் பண்ணிடுவோம் வரியணும் அப்படின்னு. சரி ஓகேன்ட்டு போயிட்டோம். சின்ன பிள்ளைங்க கிறுக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த ரூம் ஃபுல்லா கிறுக்கணும். இப்ப 3 பேர் இருந்தா 4 பேர் இருந்தோம் அந்த ரூம்ல. எல்லாம் ஒரு மூலையில வரைஞ்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் இது பண்ணி ரத்தம் எல்லாம் காஃபி எல்லாம் கலக்கி எல்லாம் தெறிக்கி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரத்தம் மாதிரி எல்லாம் சங்கர் எல்லாம் பண்ணிட்டு லபாவோட அதாவது சில்லந்தியோட வலை. அதெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பைடர் வெப் சொல்ல தெரியாது. சிலந்தி வலையில வலை இருக்கு. அந்த போடு வளையுதாம என்னடா வலியுது. ஓகே சோ அங்க வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அந்த ஏடிபில போயிருச்சு. 6 சம்திங் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் போய் அங்க செட் பண்றேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு போயிருச்சு. கொஞ்ச நேரம் சென்று டைரக்டர் டீம் எல்லாம் வந்துட்டாங்க. இன்னொருத்தர் கூப்பிட்டாங்க, என்னமோ செட் பண்ணா அவர் போயிட்டாரு. ஸோ மிச்சம் நாங்க 2 பேர் இருக்கோம். நான் வரைஞ்சிக்கிட்டே இருக்கிற இதுல மேம் ஜாலி ஆயிட்டேன். அழகா வரைஞ்சிக்கிட்டு இங்க ஷேடிங் கொடுப்போம், கொஞ்சம் இழுத்து அப்படின்னு சந்திரமுகி பார் முழுசா மாறி சந்திரமுகி அப்படி போய்கிட்டு இருக்கேன் நானு. இந்த கடைசியா இருந்த ஒருத்தர் வந்து ஜிவி, அவர் என்ன சொன்னாருன்னா, விக்கி ஓகே தானடா நீ பண்ணிடுவதானே, அவ்வளவுதான் இதெல்லாம் செட் பண்ணிட்டோம், நீ அதை வரைஞ்சு முடிச்சிட்டா ஓகே நாங்க வந்து ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு 5-6 இது இருக்கு வரையறதுக்கு கொடுத்து அவரு வந்து சொல்றாரு கதவு கிட்ட, இங்கதான் கதவு, நான் கதவு கிட்ட தான் கீழே உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இங்க கண்ணாடி இருக்கு, பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு, வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவர் வந்து சொல்லும்போது நான் வந்து இப்படி போயிட்ட மறுபடியும் அப்பா நான் பாத்துக்கிறேன் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு ஆர்வம். ஒரு கேபினெட் செட் பண்ணி வச்சிருக்காங்க, அங்கதான் கண்ணாடி இருக்கு. கேபினெட் செட் பண்ணி வச்சிருக்காங்க, அது மேல ஜாமான் எடுத்து வச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க இதுல ஹைலைட் என்னன்னா, அந்த எலமெண்ட் கண்டிப்பா வேணும், பேய் படத்துல இருக்கிற எலமெண்ட்னு சொல்லிட்டு அந்த திருவிழா சுத்துமே அந்த மாதிரி ஒரு ஜாமா எடுத்து வந்திருக்காங்க. டைரக்டர் எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்டதுனால ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து வந்திருக்காங்க. இதுல மேட்டர் என்னன்னா, அது அங்க வச்சுட்டு அது மேல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தடி பேர் எடுத்து வச்சிருக்காங்க. பெரிய தடி பே, ஏதோ பெரிய தடி பே சாக்லேட் கலர்ல எடுத்து இப்படி வச்சுட்டாங்க அது மேல. ஓகே, இது தனியா சுத்தம், பொம்மை தனி. ரெண்டுத்தையும் ஒரு ஜாமாவா வச்சிருக்காங்க. நான் இங்க வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன், பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கு. திடீர்னு சத்தமே இல்ல, காட்டுல இருங்க, சத்தமே இல்ல, நான் பாட்டுக்கு வரைஞ்சுக்கிட்டு இருக்கேன். பின்னாடி அந்த சத்தம் கேக்குது. என்ன பண்ணுவீங்க? திரும்பி பார்க்கணும், திரும்பி பார்ப்போம். கரெக்டா? இவன் திரும்பி பார்க்க மாட்டான். வர்றது மட்டும் ஒருத்த மூச்சு விட்டா நீ பண்ணாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன சொன்ன வரைஞ்சிட்டு இருக்கும் போது மறந்துடும்டா. ஓகே, சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தேன், அந்த பொம்மை சுத்திக்கிட்டு இருக்கு. எப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. எனக்கு அப்பதான் ரியாலிட்டிக்கே வரேன். ஆமா இல்ல, நம்ம இவ்வளவு நேரம் தனியா இருக்கோம்ல இந்த ரூம்ல அப்படின்னு. திரும்பி பாக்குறேன், வெளியே வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் பகல் தான்ல, நம்மள பேன்னு வச்சுக்கோமே, இருட்ட ஆரம்பிக்குது. நான் வந்து லிட்டரலி அந்த பொம்மை கிட்ட போயிட்டு, ஓகே மேபி இவங்க சுத்தி வச்சிருக்காங்க போல, அது வந்து இப்ப வேலை செய்யுது, ஏன்னா மேல வந்து பொம்மை சும்மா வெயிட் வச்சதுனால கொஞ்சம் அதனாலயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போயிட்டு, அது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு இந்த ஜாமா, அது ஐ மீன் அந்த பொம்மை இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன். அது அப்படி நின்றுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாம இருந்தேன். நம்மள பிராங்க் பண்றாங்களோ, கேமரா எங்க செட் பண்ணிருக்காங்களோ, இதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
பிராங்க் போல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அந்த கண்ணாடியில் எட்டி பார்க்குறேன். அந்த கண்ணாடி அந்த சைட் வந்து பள்ளம். அங்க ஆள் நடக்கவும் முடியாது. ஃபுல்லா மரம் டாப்ல இருக்கும். இல்ல ஆளும் இல்லையே. சரி இது ஏதோ பண்ணிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதை எடுத்துட்டு திருவினேன். திருவி வச்சேன். சுத்தல. சுத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பயம். அப்பதான் பயம் கிக் ஆஃப் ஆரம்பிக்குது. என்னன்னா யாரோ சுத்தி வச்சு அது இப்ப சுத்துது அப்படின்னு அப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நானே சுத்தி வைக்கும்போது சுத்த மாட்டேங்குது. ஓகே அங்கதான் இல்ல சுத்துடுச்சேவா வெற்றி இல்லாமையா சுத்துது அப்படின்னு. ஓகே சரி ஓகேன்னு மறுபடியும் எடுத்து கரெக்ட் வேகமா சுத்தி வச்சேன். சுத்தல. இப்படி ரிவர்ஸ் வெளியாயிட்டேன். வெளியே போயிட்டு அந்த சீன்ல கடைசி வரைக்கும், அதாவது அந்த சுத்துனது அந்த ஷூட் அந்த கடைசியா சுத்துனுச்சுல, அப்போ வரைக்கும் அது சுத்திக்கிட்டு இருந்த ஜாமா. ஓகே அதுக்கப்புறம் அது சுத்தவே இல்லை. ஷூட் முடியும் வேலை செய்யவே இல்லை. பேட்டரி மாத்தினா கூட இல்ல, எது பண்ணியும் வேலை செய்யல. டைரக்டரே லிட்டரலி நான் அந்த சீன்ல இருக்கு. அன்னைக்கு நைட் அங்க மேல ஒரு இடத்துல சீன்ல அது தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வந்தாங்க. லிட்டரலி என் கண்ணு மணிக்கு ஆர்ட் டைரக்டர் இவங்க எல்லாம் அந்த டைரக்டர் பிரேமண்ணனும் டிஸ்கஸ் பண்றாங்க. நான் லைட் செட் பண்ணிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஜாமா தானே இது அப்படின்னு. ஏன்னா எனக்கு மட்டும் தான் கதை தெரியும், யாருமே தெரியாது அப்படின்னு. பிரேமண்ண கடுப்பாரு நல்லா சுத்திக்கிட்டு இருந்துச்சா, ஏன் என்னது என்னாச்சு அப்படின்னு. இன்னும் குறுக்குறுன்னு சத்தம் கிடைச்சு. இதுக்கு பேர் தான் அரண்டவனுக்கு இருந்தெல்லாம் பேய். இல்ல முதல்ல என்ன ஓடுது. அந்த ஜாமா கடைசி வரைக்கும் சுத்தலாம். சோ இப்ப அந்த மாதிரி அதான் ஒரு ரூம்லயும் ஒரு கதை இருக்கு. அந்த மாதிரி நடச்சு. இப்ப இது இப்ப சுகான பத்தி சொல்லணும்னு. ஏன்னா இது முன்னுக்கு வந்து செந்திலன அது வந்து இந்த இருள் ஷூட் வந்து ஒரு பில்ட்-அப் ஆஃப் இவென்ட்ஸ். ஒரு இடத்துல ஒன்று நடந்து இன்னொரு இடத்துல இதான் அந்த பையன் சொன்னானே அந்த மாதிரி தான். ஆனா அது இது கனெக்ஷன் இருக்கும். போய் 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 கடைசியில் இங்க வந்து முடிச்சு. அப்பதான் அந்த ஒருத்தர் வந்து அடிபட்டார்லாங்க. அந்த பக்கி பிரேக் பிடிக்காம போய் விழுந்து அடிபட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நடந்துச்சுல. லிட்டரலி ரோட்ல ரத்தம்லாம் பார்த்தேன். அது பயங்கரமா இருந்துச்சுல. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சுலாம் அந்த இடத்துல. அதை சிசிடிவி மேட்டர் சொன்னோன்னே அங்க கனெக்ட் ஆயிருச்சு. இப்ப சுகான கூட கேட்டாரு, டி அந்த இன்ஃப்ரா இதெல்லாம் வச்சிருப்போம்ல, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் EDM எல்லாம் சொல்லுவாங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் டிவைஸ். இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? அது இருந்துச்சு, நாங்க எடுத்துட்டு போனோம். அது ப்ராப்ஸா எடுத்து போனோம். பட் அதுதான் நாங்க பேய் வேட்டையில யூஸ் பண்ண ப்ராப்ஸ். அது லிட்டரலி வேலை செய்யும். சிங்கப்பூர்ல வாங்கணும். ஸோ அதை எடுத்துட்டு போனோடனே சுகாக்கு அண்ணனுக்கு வந்து ஒரே கியூரியாசிட்டி, இது எப்படிதான் ஒர்க் ஆகுது, மேக்னெட் எதுவும் வைக்கல அப்படின்னு. நான் லிட்டரலி மேக்னெட் எடுத்து வச்சு காமிச்சேன். வேலை செய்யாது, வேலை செய்யல. ஆனா எங்க வச்சா வேலை செய்யணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி அதான் அந்த ரூமா இங்க போனாலே ஃபீல் பண்ண இங்க இருக்கும், இங்க போனாலே ஃபீல் பண்ண இங்க என்னமோ இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி இடத்துக்கிட்ட போயிட்டு வைப்பேன். வச்சோன்னு அடிக்கும், டி 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 டி. அந்த மீட்டரும் அடிக்கும், சத்தம் கேட்கும், லைட்டும் எரியும் சோப்பு கலர். கொஞ்ச நேரம் கேட்கும், திருப்பினீங்கன்னா உழுதுரும், மறுபடியும் வைங்களா வராது. அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களா ரூம்ல போய் வச்சு? இல்ல அது நீங்க மட்டும் பாத்தீங்கன்னா வேற ஆச்சும் பாத்தாங்களா? சுகான் இருந்தாரு பக்கத்துல, 4-5 பேர் கூட்டு போனேன் பக்கத்துல. எல்லாரும் நான் பார்த்து தின்னதானே வாங்க ஒரு வாட்டி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுவீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலி நானே ஒரு நம்பிக்கையில தான் பண்ணேன். இந்த ரூம்ல கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வச்சோன்னு அடிச்சிச்சு. எல்லாரும் இப்படியே போறாங்க, என்னடா சொல்ற உண்மையா அப்படின்னு. பதறாதீங்க, எனக்கும் பயமா இருக்குல்ல. நான் தைரியமா இருந்தேன் எவ்வளவு நேரம், நீங்க பண்றதுதான் எனக்கு பயம் வருது அப்படின்னு. அதோட நான் வந்து ஓகே நான் பண்ணல, ஏன்னா என்ன நடக்கும்னே தெரியாதுல. அந்த இடத்துல செந்தில அந்த கதை சொன்னாரு, அந்த மழை பெஞ்சது கதை சொன்னாரு. மழை பெஞ்சு சொன்னாரு, அதெல்லாம் பயங்கரம்ல. ஆமா, அது திடீர்னு மழை பெஞ்சிச்சு கதை. So yeah, that's the matter. இருள்ல நடந்த இது வந்து அந்த ஓகே இது வந்து நீங்க இந்த லைஃப்ல சொல்லியிருந்தீங்க இந்த கதை. ஆனா இது வந்து இந்த அந்த ஏட்டாவன் கதை வந்து இந்த கதை வெறிஞ்சது, அந்த டீடைலா வந்து அந்த கதை. பட் இன்ட்ரஸ்ட் ஷூட்ல நிறைய விஷயம் நடந்துருக்கு. ஏன்னா இது முன்னுக்கு வந்து அந்த எங்கது கேகேபியா காரா அல்ல ஒரு கோயில் இருக்கும்.
அதோட அது முன்னுக்கு வந்து அந்த காரா கோயில்ல தான் ஆரம்பிச்சிச்சு ஷூட்டு. ஸோ அந்த கோயில் இருக்கும், அங்கே வந்து அங்கே கோயில் கீழே இருக்கும், மேலே கோயில் இருக்கும், மேலே ஐயா சிலைலாம் பயங்கரமாக இருக்கும் பெருசா. அதாவது நான் நிற்கிறேன்னா என்னை விட பெருசாக இருக்கும். ஆனால் அவர் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. யோசிச்சு பாருங்க அவ்வளோ பெருசுன்னு. சரின்னு சொல்லிட்டு நம்ம தான் ஜென்ரேட்டர் எடுத்துப்போம், நைட்டு ஷூட்டு. ஸோ ஜென்ரேட்டரு மெயினாக வந்து இப்போ பேட்டரி பாய்ச்சோன்னா தாங்காது, ரொம்ப நேரம் போனோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேபிள் இழுப்பேன் ஜென்ரேட்டர்லேருந்து. நான் தான் இழுத்துட்டு போனேன். எல்லாம் கேபிள்லாம் இழுத்துட்டு போய் செட் பண்ணிட்டோம், ஷூட் பண்ண போகிறோம். அங்கே நடிக்க வந்தார் ஒருத்தர். அவருக்கு வந்து சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உக்காந்துட்டு அலறாரு, கத்துறாரு. என்ன என்ன ஏன் ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்டா, பிஎம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க, இல்ல அவர் வந்து யார்கிட்ட பெர்மிஷன் கேட்காம நம்ம வந்துட்டோன்னு கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. மனுஷாலா இல்ல வேற ஆளா அப்படின்னு யாரோ வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம் அப்படின்னு, ஒழுங்கா வெளியாகுங்க அப்படின்னு. அப்ப இவங்க கேட்டிருக்காங்க டைரக்டர் டீம் எல்லாம், இல்ல நாங்க வேலைக்காக வந்திருக்கோம், ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. சரி உங்களுக்கு வந்து டீலிங் பேசியிருக்கீங்க, நான் வந்து 12 மணிக்குள்ள வெளியாயிருங்க, 12 மணி வரைக்கும் தான் நான் இருப்பேன், 12 மணி தாண்டினுச்சுன்னா நான் இருக்க மாட்டேன், அதோட உங்களோட பசல் அப்படின்னு, அதாவது உங்க இது நீங்க சொந்தமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நார்மல் ஆயிட்டாரு. சரி ஓகேன்னு நானும் அங்க நின்றுகிட்டு இருக்கேன் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு. என்னடா நடுவுல அவங்க மேல நடக்குது, நானும் நடுவுல கேபிள் பிடிச்சிக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கேன். கேபிள்லாம் இழுத்துக்கிட்டு ஒன்றும், ஏன்னா எல்லாம் வந்து சேரு மண்ணா வேற இருக்கும்ல, தண்ணி பட்டாலும் பாய்க்க முடியாம போயிடும்னு சொல்லிட்டு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கீழே வந்து வேன் இதெல்லாம் இருக்கு. இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுமா நடந்துச்சு, லைட்டு ஷூட் போறோம்ல, ஷூட் போய்கிட்டு இருக்கும்போது லைட் அமையுது. இந்த லைட் அமையுது, எல்லாம் ஒன்றும் அமையல தெரியுமா, இது அமையுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுவோம், கேபிள்லாம் என்னது என்ன ஓகே எல்லாம் செக் பண்ணிட்டு இது பண்ணா ஆன் ஆயிரும். கொஞ்ச நேரம் இருப்போம், போய்கிட்டு இருக்கோம் ஷூட்டு, இன்னொரு லைட் போயிடும். இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, அந்த அந்த ஐயா சிலை இருக்க அங்க நான் தான் போய்கிட்டே இருந்தேன். ஏன்னா அங்க பின்னாடி ஐயாக்கு பின்னாடி ஒரு லைட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்இடிய அங்க போயிட்டு நல்ல ஸ்டாண்டு லைட்டு எல்லாம் கேபிள்லாம் இழுத்துட்டு போயிட்டு வச்சிருவேன் டக்குன்னு. அப்பதான் நம்ம டிபி சார் செந்தில்குமார் அவரு தான் வந்து, இல்ல ஒண்ணு கொஞ்ச நவுத்து நான் அந்த நடு காட்டுல நான் தனியா இருக்கனால நவுத்துன்னு இருக்கேன். ஓகேவா கேட்காது வேற ஓகேவா அப்படி கேட்கும்போது ஓகே இங்க கொஞ்சம் நவுத்துன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி ஏறி இறங்கி அந்த லைட்டை கடைசியா வந்து கழட்டி அந்த சிலைக்கு பின்னாடி இப்படி வச்சு வைக்க சொல்லிட்டாரு. வச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்னன்னா அந்த இடம் ஓகே இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. நாங்க ஷூட்டு முடிச்சுட்டு பத்திரமா வெளியாயிட்டோம். ஓகே 12 மணிக்குள்ள எடுத்து வெளியாயிருவோம். இந்த கதை தான் செந்தில் அன்னைக்கு நடந்துச்சு. சரி என்னன்னா அந்த இடத்துல அதே இடத்துல லெப்பா பண்ணுவாங்க, அவங்க யங் டைம்ல லெப்பா பண்ண போவோம், சாமி கும்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் டைம்ஸ்ல போறது. ஓகே அங்க வந்து ஒரு சின்ன ரிவர் மாதிரி இருக்கும், நம்ம அங்க போய் லெப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவங்க எல்லாம் ஏறி போறாங்க. இவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே அவர் அண்ணன் இருந்தாரு. ஸோ ஓகே நம்ம மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது அப்போ மணி வந்து 7 கிட்ட ஆக போகுதுல. அது இப்போ போற இடம் வந்து இதுக்கு முன்னே ஷூட் பண்ண இடம். அந்த இடத்துல இவங்க இது முன்னுக்கு போனது. ஓகே அவங்க யங் டைம்ல போனது. ஓகே இது வந்து எனக்கு ஒரு 2 வாரம் முன்னுக்கு தான் இந்த கதை தெரியும். ஓகே அதாவது எனக்கு பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அது. இப்போ அங்க என்ன உண்மையா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப இவங்க எல்லாம் ஏறி போய்கிட்டு இருக்கும்போது அந்த கோயில்ல மேல பூஜை பண்ணிட்டு பூசாரி கீழே வந்துகிட்டு இருக்காராம். வந்துட்டு ஏன் இப்ப மேல ஏறுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல நாங்க அந்த ரிவருக்கு போயிட்டு வந்துடலாம், அப்படியே சாமி கும்பிட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறுறோம் சாமி அப்படின்னு. விளையாடாதீங்க, ஒழுங்கா எல்லாம் கிளம்பிடுங்க, இத்தனை மணிக்கு நாங்களே அங்க இருக்க மாட்டேங்கிறோம், நீங்க என்ன தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க, வேணாம் ரொம்ப ஆபத்து அப்படின்னு ஸ்டீல் ஆர்கியூ பண்றாங்களா ஆளுங்க. இல்லை இங்க வரைக்கும் வந்துட்டோம், போயிட்டு வந்துடலாம், கொஞ்ச நேரம் தான் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு. மறுபடியும் சாமி தான் சொல்றாராம், இல்லை நான் சொல்றது கேளுங்க, இது வேற மாதிரி இடம், என்னை நம்புங்க, வாங்க நாங்களே உங்களுக்கு கூப்பிட்டு கீழே போயிடுறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை கழுவி கீழே கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காரு. கீழே கூப்பிட்டு போயிட்டு எல்லாரும் ஓகேயா எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியாயிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக போயிட்டு ஒரு கடையில் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஒரு அண்ணன் கடை இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு லேப்பா பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பேசிகிட்டு இருக்காங்களாம், இல்லடா மச்சான் பசங்க நம்ம போயிடுவோம், நம்ம ஏறிடுவோம், பரவாயில்ல அவர் கிளம்பியிருப்பாரு கண்டிப்பா, நம்ம இங்க வரைக்கும் வந்துட்டோம், போயிட்டு பார்த்துட்டு வந்துடும் ஒரு வேட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த அண்ணன் ஓடுகள்லாம் எடுப்பார்ல அந்த கடை ஓனர் சார் வந்து என்ன கோயில்டா போனீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸுக்கு மாதிரி தானே பேசுவாங்க, எல்லாம் ஒரே ஏரியா. எந்தெந்த கோயில்டா போனீங்க, இந்த அந்த காரா கோயில்னே அப்படின்னு. அதாவது அந்த கோயிலா, ஓகே யார் உங்களுக்கு கீழே கூட்டு வந்தாங்க அப்படின்னு.
அந்த பூசாரி தான் அங்கே வேலை செய்கிற பூசாரி, அவர் தான் கீழே கூட்டு வந்தாருன்னு. ஓகே, அந்த அண்ணன் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, தெரியுமா அவர் யாருன்னு அப்படின்னு. தெரியாது அப்படின்னு. அவர் ஒரு 2 வாரம் முன்னுக்கு தான் இறந்தாரு அப்படின்னு. அவர் இறந்து போயிட்டாரு. அவரு பேசி மண்டைய கழுவி வாங்க ஒழுங்கா கிளம்புங்கன்னு சொல்லிட்டு கீழே வரைக்கும் கூட்டு வந்து விட்டு ஓகே கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருக்காரு. இப்ப இவங்க 2 பேர் பாத்துருக்காங்க. ரியல் பர்சனா பார்த்து ரியல் பர்சன். மேலே ஏறாதீங்கய்யா, அவங்களே கீழே இறங்கி வந்து பக்கத்துல இந்த மாதிரி ஏறாதீங்க, ஆபத்து, நான் சொல்றேன் கேளுங்க நம்புங்கன்னு கீழே வரைக்கும் பைக் வரைக்கும் கூட்டு வந்துட்டு கிளம்புங்கன்னு கிளம்புற வரைக்கும் அவர் இருந்திருக்காருங்க. எப்படி இருக்கு இந்த கதை கேட்கறதுக்கு? இது பார்த்தது வந்து செந்திலன். செந்திலண்ணே மொத அந்த மனசனை தூக்கணும். ரொம்ப கதைய ஒளி வச்சுக்கிட்டு நான் எனக்கு பேச வராது. அவரு சொல்லியே நம்ம கிட்ட இதுக்காக சொன்னது இல்ல. அவர் யங் இல்லைங்க, ரொம்ப வயசானவர், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அதான் என்னன்னா ரொம்ப நாளாவே கேட்டிருந்தாங்க, ஏன் ரொம்ப குறைவான டியூரேஷன்ல போடுறீங்க, இப்போதான் 1.5 hour. நாங்க வாரம் டெலி மூவி பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் வந்து ஒரு முழு நீள படமா, அதாவது ஃபுல் லெங்த் ஒரு படம் கொடுக்கலாம்னு சொல்லி இது கண்டிப்பா கொஞ்சம் நீட்டா இருக்கு. தேங்க்ஸ் அந்த பையன் இல்ல ட்ரீம் பண்ணா கூட ஸ்டில் ஐ திங்க் 2 hours விட்டுருந்தா அவன் KGF படம் மாதிரி 2 பாகத்துக்கு போயிருவான். 3 hour புஷ்பா 2 எடுத்திருப்பான். ஆக்சுவலி இன்னைக்கு நாங்க 2 காலர் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதான் ஜீவனை சேர்க்காதீங்க, அது காலரே கிடையாது, அது விசிட்டர். ஆமா, ஆனா அந்த பையன் அந்த அவ்வளவு டைம் எடுத்ததுனால 2வது காலர் போக முடியல. ஆமா. சோ எனிவேஸ் ஐ திங்க் நல்லா என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். இருந்தாலும் ஜீவன் இல்லைனாச்சும் விக்கி வந்து ஒரு மாதிரி ஆமா நம்மளோட ஃபுல் ஃபீலா இருந்து. அண்ட் முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து என்னது கதை அனுப்புறீங்க, ஆனா என்ன ஆச்சுன்னா ரொம்ப சஸ்பென்ஸோட முடிக்கிறீங்க. எனக்கு வந்து ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு. ஸோ அழகா கரெக்டா வந்து கதையை கொடுத்து ஆக்சுவலி நீங்க ஃபுல் கதையை சொல்லலாம். பிகாஸ் நாங்க எது அதை பார்க்க போறது ப்ரொடியூசர் தான் பார்க்க போறாங்க. ஆமா, ப்ரொடியூசர் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த கதை தெரியணும். பிகாஸ் as long அந்த கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா இல்லைன்றது அவங்களுக்கு முதல்ல தெரியணும். இப்ப பாருங்க, இந்த கதை வந்து படிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சில கதை, ஆனா பேசும்போது அவங்க வந்து சில விஷயத்துல விட்டுருவாங்க. ஸோ இதை நீங்க சஸ்பென்ஸா முடிச்சிங்கன்னா எங்களுக்கு தெரியாது, நல்ல கதை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து மூவ் ஆன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நாங்க இல்ல, ஐ மீன் த ப்ரொடியூசர். ஆமா, சில பேர் சஸ்பென்ஸ் வந்து கதை முடிச்சிடும். ஆக்சுவலி கதை அங்கேயும் முடிச்சு என்னது கால் மீ டு டூ நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அவ்வளவுதாங்க நாங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். இந்த சஸ்பென்ஸ் சொல்லத்தான் நீ கால் மீ நெக்ஸ்ட்னு போல. அவங்க என்ன வேணும், என் கதையை வந்து எடுத்துட்டு அவங்க சொல்லிடுவாங்களோ, எல்லா பேய் கதை ஒரே மாதிரிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கதையை நீங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கதை இருக்கு, இந்த கதை நான் வந்து சொல்ல போறேன்னா நீங்க சினோப்சிஸாவே நீங்க அனுப்புங்க. ஏன்னா நாங்க படிக்க போறதே கிடையாது, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா தான் இருக்கு, ப்ரொடியூசர் தான் படிப்பாங்க. ஸோ கீழே வந்து கூகுள் ஃபார்ம் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா உங்கள் பேர், ஏஜ், உங்களோட கதை அனுப்புனீங்கன்னா ஸோ நல்லா இருந்தா நம்மளோட என்னது கீழேன்னு சொன்னா லிட்டில் நான் தேடுறேன். இப்படி பாத்தீங்கன்னா காமெண்ட்ஸ் கீழ இருக்கும், ஆக்சுவலி டிஸ்கிரிப்ஷன் கீழ இருக்கும். இங்க இருக்குமா? ஓகே. சோ எனிவேஸ் இந்த வார எபிசோட் எப்படி இருந்துச்சு கீழ கமெண்ட் பண்ணுங்க. விக்கியோட கதை ரொம்ப நாள் கழிச்சு விக்கி வந்திருக்காரு. ஆமா, ஆக்சுவலி அதான் எனக்கு லைட்டா டவுட்டா இருக்கு, இது ஏற்கனவே சொல்லிட்டேனா அப்படின்னு. ஏன்னா நிறைய பேசி எப்ப சொன்னேன் எப்ப சொல்லல, எதுல சொன்னேன் எதுல சொல்லலன்னு கூட தெரியல. ஆமா, இல்ல ஆக்சுவலி என்னன்னா வாரம் பார்த்தா பரவாயில்ல, 2 நாளைக்கு ஒரு தடவை பார்த்தா இப்படிதான். ஸோ எனிவேஸ் அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா ஜீவன் வந்துருவான். ஸோ வேற யாராச்சும் கெஸ்ட் வரணும்னா சொல்லுங்க, இவங்களை கொண்டு வாங்கன்னு. செந்திலன் வந்து நானே கேட்டு பார்த்தேன், வர மாட்டேன்ட்டாரு. ரைட், ரம்ஜான் அடிக்குது. அவருக்கு என்னமோ சம்பவம் நடந்துச்சு நினைக்கிறேன். தோசா பந்தோடு ஆமா வைண்டாரு செந்திலன் சொல்லாம இருக்காரு, சொன்னாங்க திருப்பி அதையே சொல்லுவாங்க. ஆமா, ஸோ என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். ஸோ அடுத்த வார எபிசோட்ல இன்னொரு செம்மையான எபிசோட், செம்மையான கதை, செம்மையான காலர்ஸ்லாம் வருவாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். ஸோ அன்டில் தென் என் பேரு டாவியூ பூனன். ஐம் கிரிஷ். I'm Vicky Rao. அடுத்த எபிசோட்ல பாப்போம்டா.